Hi, all of you. Good evening. எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் கேக்குதா? ஓகே ஓகேப்பா ஓகே தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. ஸோ ஆக்சுவலி வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் அவேராக வந்து லிசன் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம லிங்க்டினை பற்றின ஒரு மாஸ்டர் வெபினார் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ எல்லாருமே வந்து லிங்க்டின் யூஸ் பண்ணுறீங்க, எல்லாருமே லிங்க்டின் இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணியிருப்பீங்க, சேம் தான், எல்லாருமே ஒரே மாரி செய்கிறது தான். ஓப்பன் பண்ணுவோம், நானும் அப்படி பண்ணவன் தான். ஓப்பன் பண்ணுவோம், அப்புறம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அது அப்படியே கிடக்கும், அது யூஸ் பண்ண மாட்டோம். அது எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி அதை யூஸ் பண்ண, ஜாப் சர்ச்சிங்க்கு எப்படி அதை வந்து யூஸ் பண்ணுறது, எப்படி நம்ம கரியரில் எப்படி யூஸ் பண்ணுறது, அது லிங்க்டுன்னு முதல்ல எதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவேர்னஸ் இல்லாமல் நிறைய பேர் வந்து இருப்பீங்க. அதுவும் இப்போ சமீப காலமாக வந்து நிறைய பேருக்கு வந்து அவேர்னஸ் வந்துருச்சு. பட் ஆனால் வந்து அது எந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவேர்னஸ் இல்லை. ஓகேவா? ஸோ ஒரு சில பேர் வந்து நிறைய பேர் வந்து போஸ்ட் போடவும் ஆரம்பிச்சிட்டிங்க, ஒரு சில பேர் போஸ்ட் போடாமல் இருக்கு. அதாவது அந்த அவேர்னஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு, பட் ஆனால் அது இன்னும் ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகிறதுக்கு இன்னும் யாருக்குமே வந்து அந்த ஐடியாஸ் வந்து இன்னும் வரல. ஓகே, ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வெபினாரில், ஸோ எப்படி அந்த லிங்க்டினை வந்து அக்கௌண்ட்டை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது, ஃபஸ்ட்டு லிங்க்டின்னா என்ன, அது எதுக்காக ஆக்சுவலாக அது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், அது எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது, அது எப்படி நம்ம கரியரில் அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது, அதுலேருந்து எப்படி நம்ம ஜாப் வந்து சர்ச் பண்ணுறது, எப்படி அதுலேருந்து லீட்ஸ் எப்படி நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கொண்டு வர்றது, ஃபாலோவர்ஸ் எப்படி கொண்டு வர்றது, எப்படி போஸ்ட் பண்ணணும், எந்த மாரி டைமில் போஸ்ட் பண்ணணும், எந்த டேட்டில் போஸ்ட் பண்ணணும். ஸோ இந்தமாரி கான்செப்ட் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் எண்ட் ஆஃப் த செஷனில் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணப்படும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது லிங்க்டினை பற்றி மட்டும் இல்லை, ஸோ காமனாக உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா அதையுமே நான் வந்து கிளாரிஃபை பண்ணுவேன். ஸோ அதனால் எண்ட் ஆஃப் த செஷன் வரைக்கும் எல்லாருக்குமே இருங்க. ஓகே, இஃப் இன்கேஸ் நான் ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணுறேன், யாருக்காச்சும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணி இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, இல்லை யாராச்சும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விடுறீங்க, மீட்டோட லிங்க் வந்து ஷேர் பண்ணி விடுறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, பிகாஸ் நான் வந்து டேரெக்டாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுக்கல, என்னோட யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணிட்டு அது மூலிமா நான் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்தேன். ஓகேவா? ஸோ அதனால் நிறைய பேருக்கு வந்து தெரியாமே இது வந்து இருக்குது. ஓகே, ஸோ இன்கேஸ் யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, இப்போ இருக்காங்க அப்படின்னா தாராளமாக வந்து இந்த மீட் அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க, லிங்க்கை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க வேணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஓகே, ஸோ அது அவங்களோட விருப்பம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா,
ஃபஸ்ட்டு நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். அப்படியே நம்ம வந்து ஜஸ்ட் ஏதாவது டிபி அப்லோட் பண்ணிட்டு, ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டு, இல்லை வந்து நம்ம ஏதாவது அதில் எஜுகேஷன் அப்லோட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே விட்டுருவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து போஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ மீட்டில் இருக்கிறவங்க எத்தனை பேர் வந்து லிங்க்டின்ல வந்து ப்ராப்பராக போஸ்ட் போட்டுட்ருக்கீங்க? ஸோ ஜஸ்ட்டு ஹேண்ட் ரைஸ் அதுமாரி, இல்லை லைக், இல்லை மெசேஜ், நான் வந்து ப்ராப்பராக வந்து போஸ்ட் போட்டுட்ருக்கேன், எல்லாமே ப்ராப்பராக போஸ்ட் போட்டுட்ருக்கேன். 1, நெக்ஸ்ட்டு 2, நெக்ஸ்ட் அவ்வளோதானா? ஸோ 2 பேர் தான் ப்ராப்பராக போஸ்ட் போட்டுட்ருக்கீங்க. ஓகே, ஸோ வந்து ஓகே 3. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு போஸ்ட் வந்து ப்ராப்பராக போடணும். அதை வந்து எப்படி நம்ம வந்து அந்த போஸ்ட்டை வந்து எப்படி ரீச் பண்ண வைக்கணும், நமக்கு எப்படி வந்து கனெக்ஷன்ஸ் கொண்டு வரணும், என்னெல்லாம் பண்ணலாம், ஸோ அப்படிங்கிறத நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். தென் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், எப்படி நம்ம ஏஐ டூல்ஸை வந்து இந்த லிங்க்டின்ல யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்க போகிறோம். லிங்க்டினோட அல்காரிதம் எப்படி வந்து ஒர்க் ஆகுது, அந்த அல்காரிதம் எப்படி நமக்கு வந்து நம்மளோட ப்ரொஃபைலை வந்து ரெக்ரூட்டர்ஸுக்கு எப்படி வந்து கொண்டு போகுது, இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோன்னே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் நீங்கள் வந்து எல்லாருமே வந்து திங்க் பண்ண வேண்டியது வந்து லிங்க்டின் ஓப்பன் பண்ணி கிரியேட் பண்ணியாச்சு, நம்ம போஸ்ட் போட போகிறோம். இதுதான் வந்து எல்லாருமே வந்து திங்க் பண்ணுறது. லிங்க்டின் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு, ஓப்பன் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், போஸ்ட் போட போகிறோம், போஸ்ட் போடணும். இப்படி தான் நம்ம எல்லாருமே திங்க் பண்ணிட்டு இருக்கோமே தவிர, அந்த லிங்க்டின்ல மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு லிங்க்டின் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த லிங்க்டின் அக்கௌண்ட்டில் ப்ராப்பராக உங்கள் ப்ரொஃபைலை ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணணும். உங்கள் ப்ரொஃபைல் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணணும். அதுவும் நீங்கள் நார்மலாக சும்மா வந்து ஏனதானோ நம்ம வந்து நேம் கொடுத்துட்டு, டைட்டில்ஸ் கொடுத்துட்டு, ப்ரொஃபைல் பிக்சர் அப்லோட் பண்ணிட்டு, பேனர்ஸ் அப்லோட் பண்ணிட்டு, நம்ம வந்து எஜுகேஷன்லாம் ஃபில் பண்ணிட்டோம், ஓகே முடிஞ்சிருச்சு, இப்போ நம்ம போஸ்ட் போடலாம், நம்ம போஸ்ட் போட்டால் எல்லாருமே வந்து ரீச் பண்ணுவாங்க, எல்லாருமே ரீச் ஆகிடும், எல்லாருமே வந்து ரெக்ரூட்டர்ஸ் பார்ப்பாங்க, நமக்கு ஜாப் கிடைக்கும், இதில் ஈஸியாக சர்ச் பண்ணி போயிடலாம் அப்படின்னு தான் திங்கிங்கில் இருக்காங்களே தவிர, எப்படி ப்ரொஃபைலை வந்து ப்ராப்பராக ஃபஸ்ட்டு மெயின்டைன் பண்ணுறது, அதுக்குன்னு ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு திங், நீங்கள் வந்து இந்த லிங்க்டின் அக்கௌண்ட்டை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதோட அல்காரிதம் இருக்கும். லிங்க்டின்ல வந்து பேக்ரவுண்டில் ஒரு அல்காரிதம் ஒர்க் ஆகும். இப்போ வந்து யூடியூப்க்கு அல்காரிதம் இருக்குது. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, ஃபேஸ்புக் எல்லாத்துக்குமே ஒரு அல்காரிதம் ரன் ஆகும் பேக்ரவுண்டில். அந்த அல்காரிதம் என்னன்னா சர்ச்சிங் ஏஐ தான், ஒரு ஏஐ டூல் மாதிரி பின்னாடியே ஒரு அல்காரிதம் ரன் ஆகும். கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே. ஒரு அல்காரிதம் வந்து செட் பண்ணி ரைட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா, சர்ச் பண்ணி நமக்கு எடுத்துகிட்டு வர்றது, எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது. நம்ம இப்போ ஜஸ்ட் வந்து இங்கே வந்து ஒரு ஹச்ஆர் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னா, யாரெல்லாம் ஹச்ஆர் இருக்காங்களோ அவங்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது. ஸோ இதேமாரி வேலைகள்லாம் அதை என்ன பண்ணும் பார்க்கும். ஸோ அப்போது இந்த லிங்க்டின் எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும் அப்படின்னா, கீவேர்ட்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாப் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் அந்த ஜாப் டேபுக்கு போயிடுறேன். ஜாப் டேபுக்கு போயிட்டு ஏதோ ஒரு ஜாப் எனக்கு இருக்குது, ஓகேவா, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப் வந்து எனக்கு இருக்குது. இப்போ இந்த ஜாபை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா, ஒவ்வொரு ஜாப்புக்குமே ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். நான் என்னோட செஷன் எல்லாத்துலேயுமே நான் சொல்கிறது தான், எல்லா ஜாபுக்கும் ஒரு இது டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கீ ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருப்பாங்க. என்ன ரெக்குமெண்ட்ஸ் வேணும், சில இதில் வந்து கீ ஸ்கில்ஸ்னு இருக்கும், ஒரு சில இதில் ரெக்குவயர்மெண்ட்ஸ்னு இருக்கும். ஸோ இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னென்ன கொடுத்துருக்காங்க, HTML CSS ஸ்ட்ராங்காக இருக்கணும், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃப்ளெக்ஸ் பாக்ஸ், கிரிட்டு, அப்புறம் வந்து விசிஏஜி, ஸோ ஏரியா பேசிக்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கான்செப்ட்ஸால், டெக்னிக்கல் கான்செப்ட்ஸால் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் HTML CSS ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ரோலுக்கு போனோம் அப்படின்னா, கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா ஸ்கில்ஸ் ரெக்யூர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நோடு, ரியாக்டு, அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்டு, ஸோ அதாவது ரியாக்ட் ஜேஎஸ், நோ ஜேஎஸ், ஜாவா ஸ்கிரிப்டு, இந்த 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் வந்து நம்ம கீ ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். அப்போது இந்த அல்காரிதம் எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இந்த கீ ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். இப்போது நான் வந்து ரெக்ரூட்டர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து சர்ச் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ வந்து ஹச்ஆர்ஸ் வந்து ரெக்ரூட்டர்ஸ் வந்து இப்படி தான் சர்ச் பண்ணுவாங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு, நாங்கள் இந்த இடத்துல நான் ஃபில்டர் அப்ளை பண்ணுவேன். ஜாபுக்கு பதிலாக நான் பீப்புள்ஸ் அப்ளை பண்ணுவேன். யாரெல்லாம் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இருக்காங்க அப்படிங்கிற பீப்புள்ஸ் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அப்ளை பண்ணுவேன். அப்படிங்கிறப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பர்சன்ஸ் வந்து எனக்கு இங்கே வந்து ஷோகேஸ் ஆகுறாங்க, ஓகேவா. இவங்க எல்லாருமே என்ன அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படிங்கிறத மீன் பண்ணி ஷோகேஸ் ஆகுறாங்க. ஸோ இப்போ இவங்கெல்லாம் எப்படி வந்து ஷோகேஸ் ஆகுறாங்க அப்படின்னா, இதில் வந்து 2 விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம், அந்த கீவேர்ட்ஸை பேஸ் பண்ணி ரன் ஆகும், ஓகேவா. யார் நல்ல கீவேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களோ அவங்களோட தான் என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியில் உங்களுக்கு ஷோகேஸ் ஆகிட்டே இருக்கும், ஓகேவா. ரெண்டாவது ரியாலிட்டியாக செக் பண்ணால் ஒரு சில பேர் ப்ரீமியம் வெர்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க.
ப்ரீமியம் வெர்ஷன்ஸ் வந்து காசு கட்டி வச்சிருக்கிறவங்களோடது வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து அங்கே வந்து டாப்ல வந்து உங்களுக்கு வரும். யாரெல்லாம் ப்ரீமியம் வச்சிருக்காங்களோ அவங்களோடலாம் டாப்ல வரும். அது நமக்கு தேவையில்லாத ப்ரீமியம் நம்ம போட்டு காசு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஓகே, இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா ரெக்ரூட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி சர்ச் பண்றாங்க. சர்ச் பண்ணவங்களோட நம்மளோட ரெஸ்யூமோட கீவேர்ட்ஸ் வந்து ப்ராப்பரா இருக்கு, பக்கவா இருக்கு, எல்லாமே ப்ரொஃபைல் எல்லாமே ப்ராப்பரா இருக்கு அப்படின்னா நம்மளோடது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இதில் வந்து ஷோகேஸ் ஆகும். அவங்க வந்து எடுத்தோடனே இப்போ நான் இப்போ 10 பேர் இருக்காங்க, அப்போ 10 பேர் எடுத்தோடனே இந்த 10 பேரை செலக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்களா, 10 பேர் காண்டாக்ட் பண்ணுவாங்களா அப்படின்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன ரெக்குமெண்ட்ஸ் வேணும் இதை சர்ச் பண்ணிகிட்டே வருவாங்க. இப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் எனக்கு வந்து மேர்னில் எனக்கு வேணும் அப்படின்னா நான் இப்போ இந்த இடத்துல மேர்ன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் நான் போடுறேன். மேர்ன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் அப்படின்னா எனக்கு இதேமாரி என்ன ஆகும் அப்படின்னா சஜஸ்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து மேர்னில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஷோகேஸ் ஆகும். இப்போ நான் ஜஸ்ட் வந்து ஏதாவது ஒரு ப்ரொஃபைலை நான் வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்க்குறேன் அப்படின்னா அவங்க வந்து என்ன வச்சுருக்காங்க, என்னெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அப்படிங்கிறது முதற்கொண்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. ஓகே, அது ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் அவங்க கனெக்ட் கொடுத்து மெசேஜ் பண்ணுவாங்க. இல்லை உங்கள் மெயில் ஐடி இதில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மெயில் ஐடி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அவங்க ஜஸ்ட் கனெக்ட் பண்ணி உங்களோட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெசேஜ் பண்ணுவாங்க. அப்போ உங்கள் ப்ரொஃபைல் எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த கீவேர்ட்ஸ்லாம் உங்கள் ப்ரொஃபைல் வந்து பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கணும். ஓகேவா? ஸோ அதனால் உங்கள் ப்ரொஃபைலில் ஹெட்லைனாக இருக்கட்டும், உங்களோட அபவுட் செக்ஷன் இருக்கும், இந்த அபவுட் செக்ஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து கீழே வந்து ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷன் இருக்கும், அது எஜுகேஷன் நீங்கள் நார்மலாக எஜுகேஷன் போட்டுடலாம். அண்ட் ப்ராஜெக்ட் செக்ஷன் இது, அப்புறம் ஸ்கில்ஸு, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ப்ரொஃபைல் செக்ஷன் ஒன்று இருக்கும். இது வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது நீங்கள் வேணும் கோர்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்கன்னா ஆட் கோர்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லை அடிஷ்னல் ஏதாவது போனீங்க அப்படின்னா அடிஷ்னல் ஏதாவது லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுமா, இல்லை டெஸ்ட் ஸ்கோர்ஸ் ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டிசிஎஸ் எக்ஸாம், இன்ஃபோசிஸ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும், அந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதி ஸ்கோர் கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸ்கோர் கார்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதேமாரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு இருக்குது. ஸோ இப்படி தான் என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் லிங்க்டின் வந்து ஆக்சுவலாக ஒர்க் ஆகும். ஸோ அப்போ உங்களோட ப்ரொஃபைல் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கீவேர்ட்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பராக மேக் பண்ணியிருக்கணும். போஸ்ட் போடுறதுமே அதில் வந்து இந்த கீவேர்ட்ஸு, ஹேஷ்டேக்ஸு, எஸ்இஓ ஹேஷ்டேக்ஸு இதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வந்து எல்லாருமே வந்து ரெஸ்யூமேஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெஸ்யூமேவுக்கும் லிங்க்டினுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சேம் ரெஸ்யூமே வந்து உங்களுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் லிங்க்டினும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரெஸ்யூமேங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாட்டிக் டாக்குமெண்ட் அப்படின்னா ஜஸ்ட் அது ஒரு பேப்பர் டாக்குமெண்ட், அதில் எந்த விதமான சேஞ்சஸுமே இருக்காது. அது வந்து நீங்கள் வந்து என்ன இனிஷியலாக கொடுத்து கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதை மட்டும் தான் ஷோகேஸ் பண்ணும் உங்களுக்கு. ஓகேவா? அதாவது உங்களை பற்றின விஷயங்களை அவங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். மேபி நீங்கள் ரெஸ்யூமே வந்து ஒரு 3 monthsக்கு முன்னாடி தான் அப்டேட் பண்ணியிருப்பீங்க. ஆஃப்டர் 3 months நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்கில்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு மறந்துருப்பீங்க. ஆனால் அதை என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா லிங்க்டின்ல போஸ்ட்டோ இல்லை ஸ்கில்ஸ்லையோ எதுலையாவது நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா லிங்க்டின்ல நம்ம போஸ்ட் போடக்குள்ள 2 மாசத்துல நான் இது லேர்ன் பண்ணியிருக்கேன், இப்போ வந்து நான் வந்து ஒரு டேட்டா பேஸ் வந்து நான் புதுசாக ஒன்று லேர்ன் பண்ணியிருக்கேன், இல்லை புதுசாக ஒரு ஸ்கில்ஸ் வந்து நான் லேர்ன் பண்ணியிருக்கேன், இல்லை புதுசாக வந்து ஒரு ஏஐ டூல் வந்து நான் லேர்ன் பண்ணியிருக்கேன், ஒரு மாடல் நான் பில்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை ரெஸ்யூமேல நம்ம அப்டேட் பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம ரெஸ்யூமேல ஒரு 2 ப்ராஜெக்ட் தான் நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம கிரியேட் பண்ணது ஒரு 10-20 ப்ராஜெக்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம், ஒரு 5 ஏஐ மாடல்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருப்போம், இதுமாதிரி நிறைய கிரியேட் பண்ணியிருப்போம். எல்லாத்தையும் நம்மளால ரெஸ்யூமேல ஆட் பண்ண முடியாது. ஆனால் லிங்க்டின்ல நீங்கள் எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், எத்தனை சர்டிஃபிகேஷன் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், எத்தனை அபவுட் செக்ஷன் எவ்வளோ ஸ்கில்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி எத்தனை போஸ்ட் வேணாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ இதுதான் லிங்க்டின் அப்படிங்கிறது லைவ் ரெஸ்யூமே. ஓகேவா? ரெஸ்யூமேங்கிறது ஒரு ஸ்டாட்டிக் டாக்குமெண்ட். அதே லிங்க்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைவ் டைனமிக் ரெஸ்யூமே, டைனமிக் ப்ரொஃபைல். ஓகேவா? ஒரு லைவ் ப்ரொஃபைல். அப்போ நீங்கள் இது இன்னும் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உங்களோட உங்களோட ப்ரொஃபஷனல் ப்ரொஃபைலை, உங்களோட ஒரு ஐடி கரியரை வந்து பூஸ்ட் பண்ணுறது இந்த லிங்க்டின் தான். ஒரு ப்ரொஃபஷனல்னா ப்ராப்பராக என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு லிங்க்டின் அக்கௌண்ட் இருக்கணும். அதில் வந்து ப்ராப்பராக அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்கணும். ஸோ உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை லைவாக ரெக்ரூட்டர்ஸுக்கு ஷோ பண்ணுறது இந்த லிங்க்டின் தான். அப்போ நீங்கள் அதோட ப்ரொஃபைல் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கணும். ஓகே டன். இப்போ இருக்கட்டும், இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இப்போது இந்த லிங்க்டின் ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா, இந்த ப்ரொஃபைலை எப்படி நம்ம ப்ராப்பராக பில்ட் பண்ணுறது, எதை பேஸ் பண்ணி பில்ட் பண்ணுறது? ஓகே, ஃபஸ்ட்டு திங் நல்லா எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து பாதி தெரிஞ்சிருக்கும், பாதி புதுசாக இருக்கலாம். ஓகே, ஸோ அதனால் சும்மா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் நீங்கள் வந்து லிங்க்டின் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர். ஓகேவா? உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் வந்து நீங்கள் நார்மலாக சில பேர் வந்து செல்ஃபி எடுத்து கொடுத்துருப்பீங்க,
சில பேர் வந்து ஏதோ கேஷுவலாக எங்கேயாவது நின்றுக்கிட்டு கொடுத்துருப்பீங்க, இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து மேபி ஒரு இமோஜி வந்து நீங்கள் கொடுத்துருக்கலாம், இல்லை ப்ரொஃபைல் பிக்சரே இல்லாமல் இருக்கலாம். இது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து இருக்கலாம். பட் லிங்க்டின்ங்கிறது ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருமே வந்து சும்மா ஏனதானோன்னு ஏதோ ஒரு இமேஜை கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணி போடுறதோ, இல்லை வந்து ஏதோ ஒரு ஏஐ இமேஜ் எடுத்துகிட்டு போடுறது, இல்லை வந்து நீங்கள் வந்து செல்ஃபி எடுத்து போடுறது, இல்லை ஜஸ்ட் வந்து கேஷுவல் வியூஸ் வந்து இது பண்ணிட்டு இருக்கோங்களோ அதை போடுறது. ஸோ இதேமாரிலாம் இருக்கக்கூடாது. ப்ராப்பரான ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோவை நீங்கள் வந்து மேக் பண்ணியிருக்கணும். ஒன்ஸ் கோட் ஷர்ட் போட்டதோ, இல்லை வந்து ப்ராப்பராக ப்ரொஃபஷனலாக நீங்கள் வந்து எங்கேயாவது எடுத்துருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் எடுத்து போடுறது. ஸோ இதேமாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ப்ரொஃபஷனல் பிக்சர் வந்து நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா போட்டிருக்கணும். அதை நீங்கள் ஜஸ்ட் பார்க்க டீசெண்டாக நீட் அண்ட் க்ளீனாக இருந்தால் உங்களுக்கு வந்து போதும். இப்போ இல்லை எனக்கு வந்து அந்த மாரிலாம் ப்ரொஃபைல் பிக்சர்லாம் என்கிட்ட இல்லை, நான் எடுக்கல, நான் ஸ்டூடெண்ட் தான், நான் அந்த மாதிரி ப்ரொஃபைல் பிக்சர்லாம் எடுக்கல. ஏன்னா இப்போ வந்து நம்ம ஸ்டூடெண்டாக இருக்கிறப்ப நம்மள்ட்ட வந்து கோட் ஷூட்லாம் நம்ம வந்து போட்டிருக்க மாட்டோம். மேபி நம்ம ஏதாச்சும் பெரிய பெரிய காலேஜ் யூனிவர்சிட்டிஸில் படித்தோம் அப்படின்னா அங்கே வந்து நமக்கு வந்து கோட் ஷர்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ எம்பிஏ படித்தோம் அப்படின்னா அவங்களுக்குலாம் கோட் ஷர்ட் தான் கொடுத்துருப்பாங்க, பிளேசர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம அவங்களுக்குலாம் சான்சஸ் இருக்கும், நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது. நம்ம என்ன பண்ணுவோம், சும்மா எங்கேயாவது கேஷுவலாக எடுத்து நம்ம வந்து போட்டுருப்போம். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அதை ஜஸ்ட் ஏதாவது ஏஐயில் போட்டு அதை ஜஸ்ட் கோட் ஷர்ட் வியர் வந்து அப்ளை பண்ணி போட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் நமக்கு அந்த ஃபோட்டோ வந்து நமக்கு கிடச்சிரும். அதை நம்ம எடுத்து அப்ளை பண்ணால் கூட ஓகே தான். பட் பார்க்க கொஞ்சம் நீட்டாக க்ளீனாக வந்து நமக்கு வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ ப்ரொஃபைல் பிக்சரில் வந்து இதுதான் இம்பார்ட்டன்ட். நல்ல ஒரு ப்ரொஃபைல் பிக்சரை நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அழகாக வந்து ஒரு ப்ரொஃபைல் பிக்சர். இன்னும் வந்து இப்போ என்னோட ப்ரொஃபைல் பிக்சரே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ராப்பரான பிக்சர்னா கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேவா? ஜஸ்ட் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு ஃபோட்டோ எடுக்கணும், அந்த இதில் தான் இருக்கும். பட் அதுக்கு நமக்கு எதுவுமே கிடைக்கல. ஓகேவா? என்னடா ஒரு ஃபோட்டோவில் ஒரு இதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஃபோட்டோ வந்து ஒரு விஷயம் தான். ஓகே, ஸோ ப்ராப்பராக ஒரு இடத்துல போய்ட்டு நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, இல்லை ஏதாவது டூர் போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு ஆஃபீஸ்க்கு விசிட் போகிறீங்க, இல்லை ஏதோ இன்ஸ்டியூஷனில் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே கூட ஃபோட்டோ எடுக்கலாம். ஆஃபீஸ் லுக்கு, பேக்ரவுண்டில் ஆஃபீஸ் லுக்கில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். இல்லை காலேஜ் நல்லா இருக்குது, காலேஜில் ஏதாவது ஒரு என்வரான்மெண்ட் இருக்குது, காலேஜில் ஏதாச்சும் வந்து ஒரு பார்ட்டி ஹால் இருக்குது, இல்லை வந்து ஒரு மீட்டிங் ஹால் இருக்குது, லேப் இருக்குது அப்படின்னா அதில் கூட நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஃபோட்டோ ப்ராப்பராக பிக்சர் எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை ரெடி பண்ணி மேக் பண்ணி எடிட் பண்ணி கிளியர் பண்ணி ப்ராப்பராக நம்ம அதில் வந்து அப்லோட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதேமாரி நம்ம வந்து பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொஃபைல் பிக்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது பேனர். ஸோ இந்த பேனர் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இந்த பேனரை வந்து நீங்கள் எதில் பில்ட் பண்ணலாம் அப்படின்னா கேன்வாவில் நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கேன்வா எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேருக்கு கேன்வா டூல் தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கேன்வான்ட்டு போய் போட்டிங்க அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு எடிட்டிங் டூல் தான். இதில் ஏஐலாம் வந்துருச்சு, ஏஐஸ்லாம் இம்போர்ட் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் நம்ம வந்து ப்ராம்ப்ட் கொடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு தேவையான பேனர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கேன்வாவில் நம்ம போயிட்டு டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். இந்த டெம்ப்ளேட்ஸில் போனோம் அப்படின்னா நமக்கு வந்து லிங்க்டின் பேனர்னே அவன் கொடுத்துருப்பான். ஸோ டெம்ப்ளேட்ஸில் போயிட்டு சர்ச் பண்ணுங்கள், லிங்க்டின் பேனர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த கேன்வாவில் அவனே லிங்க்டின் பேனர் டிஃபால்ட்டாக நிறைய கொடுத்துருப்பான் ஃப்ரீயாக. ஓகேவா? ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணி எடிட் பண்ணி உங்களுக்கு தேவையான இதெல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணி ஒரு பேனரை ரெடி பண்ணிக்கணும். இந்த பேனர் நீங்கள் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா, இந்த பேனரில் உங்களோட நேம் இருக்கணும், நீங்கள் என்னவா இருக்கீங்க, சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கீங்களா, இல்லை ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருக்கீங்களா, இல்லை ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக இருக்கீங்களா, ஜாவா டெவலப்பராக இருக்கீங்களா, பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருக்கீங்களா, இல்லை வந்து ஒரு டேட்டா அனாலிசிஸ்ட்டாக இருக்கீங்களா, இல்லை டேட்டா சயின்டிஸ்ட்டாக இருக்கீங்களா, இல்லை நான் இப்போ தான் படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு ஒன்றுமே தெரியாது, அப்போ நான் என்ன வைக்கிறது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். எனக்கு எதுவுமே தெரியாது, நான் இப்போ தான் படிக்கிறேன் அப்படின்னா அந்த அந்த கான்செப்டே விட்டுருங்க. ஓகேவா? நீங்கள் எதுவுமே போடணும், ஜஸ்ட் உங்கள் நேம். ஓகே, ஸோ உங்கள் நேம் போடணும். அதுக்கப்புறம் வந்து என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது அதோட நேட்டிவ் இமேஜஸ் வந்து இருக்கும். இந்த இமேஜஸ்லாம் எங்கே போய் எடுக்கிறது அப்படின்னா நீங்கள் ஐகான் 8 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் இருக்குது. ஐகான் 8 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் ஒன்று இருக்குது. அதில் போய்ட்டு இமேஜஸ் எடுக்கலாம். அப்படி இல்லைனா ஒன்றுமே கிடையாது, இப்போ வந்து எனக்கு எக்ஸல் தான் தெரியும், இப்போ எனக்கு எக்ஸல் தெரியும்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸல் பேசிக்காக எனக்கு தெரியும், நான் அந்த இமேஜை பேனரில் ஆட் பண்ணணும். அந்த இமேஜை நான் எங்கே எடுக்கிறது அப்படின்னா ஜஸ்ட் டைப் பண்ணுங்க எக்ஸல் லோகோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இமேஜெல்லாம் எடுக்கக்கூடாது, இதில் வர இமேஜ்லாம் எடுக்கக்கூடாது. இது கீழே போனீங்க அப்படின்னா இதுமாரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கும். ஓகேவா? மைல் மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. இன்னொன்று ஐகான் 8, நான் சொன்னேன் இல்லையா அந்த ஐகான் 8. இன்னொன்று வந்து ஸ்ட்ரீம் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த ஸ்ட்ரீம் லைனில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஐகானே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட் சாய்ஸ் வந்து இந்த ஐகான் 8ங்கிற சைட் இருக்கு இல்லையா, இந்த ஐகான் 8 சைட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு பிஎன்ஜியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஐகான் 8ஓட லிங்க் வேணால் நான் வந்து இதில் வந்து போட்டு விடுறேன், சேட் வேணால் நான் வந்து போட்டு விடுறேன். ஓகே,
ஓகே. ஸோ இந்த ஐகான் 8ல் உங்களோட எல்லா இமேஜஸுமே ரியாக்ட்லேருந்து எக்ஸலு, பவர் பிஐ, டேப்லோ, பைத்தானு, ஜாவா எல்லாத்தோட நேட்டிவ் லோகோவுமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் இதில் வந்து அப்லோட் பண்ணிட்டு டிசைன் பண்ணக்குள்ள நீங்கள் இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி பேனரில் வந்து உங்களோட என்ன ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணுறீங்க, என்ன ஸ்கில்ஸை வந்து லேர்ன் பண்ணியிருக்கீங்க, பண்ணுறீங்க, பண்ண போகிறீங்க போட்டுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருப்பீங்க. நிறைய பேர் மேக்ஸிமம் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் தானே, எல்லாருமே ஃபைனல் இயர் தான் இருப்பீங்க, எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருப்பீங்க. ஐ திங்க் ஒர்க் பண்ணுறவங்க யாராச்சும் இருக்கீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட ஆல்ரெடி ஸ்கில்ஸ் இருக்கும், இல்லை ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுவீங்க. யாராக இருந்தாலுமே சரி, என்ன ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கீங்க, நான் சொல்கிற அந்த இது ஃபார்முலா மாதிரி தான், லேர்ன் பண்ணியிருக்கீங்க, பண்ணிகிட்டு இருக்கீங்க, பண்ண போகிறீங்க. அந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே வந்து இதில் வந்து போட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து தெரியும். நான் வந்து ஒரு டேட்டா அனாலிசிஸ், எனக்கு வந்து எக்ஸல் தான் தெரியும் அப்படின்னா எக்ஸல் எக்ஸ்பர்ட், எக்ஸல்னு போட்டுக்கலாம். இல்லை ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், ரியாக்ட் டெவலப்பர், நோட் ஜேஎஸ் டெவலப்பர், இல்லை ஏதாச்சும் ஒரு இதை வந்து நீங்கள் வந்து இந்தமாரி லிஸ்ட்டாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும். இல்லை என்கிட்ட எந்த ஸ்கில்ஸுமே இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் நேம் போட்டு இந்த ஸ்கில்ஸ் ஆட் பண்ணிட்டு சைடில் உங்கள் இமேஜோ இல்லை வேறு ஏதாவது இமேஜோ வச்சுட்டு உங்களோட ஃபோன் நம்பரு, உங்களோட மெயில் ஐடி, இதை ரெண்டுத்தையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபில் பண்ணி அப்படியே வந்து கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இதுமாரி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பேனர் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து மேக் பண்ணியிருக்கணும். அந்த பேனர்லையும் என்ன பண்ணியிருக்கணும்னா அந்த பேனரை பார்த்தோன்னே நீங்கள் யார் அப்படிங்கிறத ரெக்ரூட்டர்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடணும். இதுதான் கான்செப்ட். ஜஸ்ட் உங்கள் ப்ரொஃபைலை நீங்கள் வந்து ப்ரொஃபைல் இப்படி மேக் பண்ணி பார்த்தோன்னே, இப்போ என்னோட ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே, இப்போ நான் ஒரு ரெக்ரூட்டர், நீங்களே ஒரு ரெக்ரூட்டராக இருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்கள் இருக்கிற 24 பேர் ஒரு ரெக்ரூட்டர். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து என் ப்ரொஃபைலில் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஓகே, ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது? சாஃப்ட்வேர் டெவலப்பர் வித் ஏஐ, அவங்க என்ன ஸ்கில் வச்சுருக்காங்க, நெக்ஸ்ட் ஜேஎஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஸ்கில் நிறைய இருக்கிறவங்களுக்கு, நிறைய பார்த்தவங்களுக்கு அந்த ஐக்கான் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்களுக்கு எக்ஸல் தெரியும், ஜாவா ஸ்கிரிப்ட், நோட் ஜேஎஸ் தெரியும், ரியாக்ட் தெரியும், நெக்ஸ்ட் லாரவல் தெரியும், பைத்தான் தெரியும், பவர் பிஐ தெரியும். அப்புறம் என்ன போட்டிருக்காங்க, ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் ஓகே, அப்போ நெக்ஸ்ட் ஜேஎஸ் ஓகே தெரியும், டேட்டா அனாலிசிஸில் ஏதோ அவங்கள்ட்ட ஸ்கில் இருக்குது போல, ஓகே மையோ ஸ்கில் தெரியும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ப்ரொஃபைலை பார்த்தோன்னே அவங்க ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஓகே, இவர் வந்து நம்ம ஒர்க்குக்கு சூஸ் ஆவாரா, நம்மளோட ரெக்ரூட்மெண்ட்ஸுக்கு கரெக்டாக இருப்பாரா, ஓகே கரெக்டாக இருப்பார். அப்போ வந்து ஓகே ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க, ஸோ மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க, ஓகே ப்ராப்ளம் இல்லை, அப்போ ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுவாங்க, இல்லை கால் பண்ணுவாங்க, இல்லை மெயில் போடுவாங்க. ஓகே, ஸோ ஓகே எல்லாமே இந்த ப்ரொஃபைல் இந்த பேனர்லேயே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா என்னோட என்டையர் டீட்டெயில்ஸுமே கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா பேனர்ஸையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மேக் பண்ணணும். ஓகேவா? இது கான்செப்ட். ப்ரொஃபைல் பிக்சர், பேனர், இது ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்ஸ் கிளியர் எல்லாருக்கும் ரெண்டுமே? ஓகே, ஸோ ஒன்ஸ் நான் வந்து வெபினார்ஸ் முடிச்சோடனே உங்களோட எல்லா ப்ரொஃபைல்லையும் நான் லைவாக செக் பண்ணுவேன். ஓகேவா? உங்கள் எல்லா லிங்க்டின்லையும் நான் லைவாக செக் பண்ணுவேன். ஓகே, ஸோ அதனால் வந்து எல்லாம் கிளியர் தானே ரெண்டுமே எல்லாருக்கும்? டன், சூப்பர் குட். இப்போ நெக்ஸ்ட் வந்தோம் அப்படின்னா இந்த ஹெட்டிங், இந்த ஹெட்லைன் இருக்கு இல்லையா, இது ரொம்ப 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 உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த ஹெட்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரி கீ ஸ்கில்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகே, ஸோ நான் வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஐ எம் ஏ ஸ்டூடெண்ட், ஓகேவா, நான் வந்து ஒரு எம்சிஏ ஸ்டூடெண்ட், நான் வந்து ஒரு எம்எஸ்சி ஸ்டூடெண்ட், நான் வந்து ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்டை மேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ இதுலேயுமே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து நார்மலாக இதுமாரி ஸ்டூடெண்ட், ஃப்ரெஷர், லுக் ஃபார் எ ஜாப், பேஷனட் அபவுட் டெக்னாலஜி லேர்னிங், இதேமாரி சில பேர் வந்து கொடுத்துருப்பாங்க, சில பேர் ஸ்டூடெண்ட்னு வெறுமனே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஹெட்லைன் எப்படி இருக்கணும் அப்படின்னா கீவேர்ட்ஸ் பேஸ் பண்ணி இருக்கணும். இப்போ நான் ஹெட்லைனை எப்படி எடுக்கிறது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஜஸ்ட் கமெண்ட் பாக்ஸ் வந்து யாராச்சும் இப்போ வந்து ஏதாவது நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்களா, யாராச்சும் ஒரு ஆள் போடுங்களா, எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு ChatGPT நான் யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நீங்கள் ஏதாச்சும் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, யாரோ ஒரு ஆள் இப்போ என்ன படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஜஸ்ட் ஏதாவது கமெண்ட் போடுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஃபாஸ்ட் ஜஸ்ட் நான் இப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு படிச்சுட்டு இருக்கேன், இல்லை நான் வந்து டேட்டா அனாலிசிஸ்ட்டுக்கு படிச்சுட்டு இருக்கேன், மெர்ன் ஸ்டாக், ஓகே குட். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெர்ன் ஸ்டாக்கு நான் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ நான் ChatGPTக்கு வந்துட்டேன். 2 டூல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி வந்து லிங்க்டினை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்குது. டேப்பிலோ இருக்குது, அப்புறம் வந்து Hunter.io இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வைத்திங் ஒன்று இருக்குது. இதுமாரி நிறைய ஏஐ டூல்ஸ் ஸ்பெஷலாக லிங்க்டினுக்கே இருக்குது. ஓகேவா? பட் அது எல்லாமே பேமெண்ட்டு. 99% வந்து ஃபுல்லாக பேமெண்ட்டை தான் வச்சுருக்காங்க. அப்படி இல்லைன்னா கிரெடிட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இனிஷியலாக நம்ம வந்து ஒரு 2 days யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஒரு 1 day யூஸ் பண்ணிக்கலாம், 24 hours யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கிரெடிட்ஸ் தான் வச்சுருக்காங்க. நானும் நிறைய சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். டேப்பிலோன்னு ஒன்று இருக்குது, டேப்பிலோ ஏஐன்னு ஒன்று இருக்குது, நல்லா இருக்குது, நிறைய டேஷ்போர்ட்ஸ் இருக்குது, நல்லா இருக்குது, அது சூப்பராக இருக்குது, பட் பேமெண்ட்.
ஓகேவா? நம்ம மேக்ஸிமம் தான் யூஸ் பண்ண முடியும். பட் நம்ம அந்த மாதிரி டூல்ஸ்க்கு நம்ம போக தேவையில்ல. இருக்கவே இருக்கு, சாட் ஜிபிடி இருக்கு அண்ட் இப்போ கிளாடுன்னு புதுசாக நமக்கு வந்திருக்கு. ஓகேவா? கிளாட் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக நமக்கு வந்திருக்கு. இது ஒன் ஆஃப் த சூப்பராக தான் இருக்குது, நல்லா இருக்குது. ஓகேவா? ப்ராப்ளம் இல்லை. இப்போ ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லை ரெண்டுத்தையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ லிங்க்டுன்னு ஹெட்லைன், இப்போ மெர்ன் ஸ்டாக் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, யார் ஸ்டீவன் அப்படிங்கிறவங்க மெர்ன் ஸ்டாக் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நான் சாட் ஜிபிடி கேட்குறேன். இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ப்ளீஸ் கிவ் மீ LinkedIn headline for MERN developer. ஓகேவா? I am a student. நான் ஜஸ்ட் கீழே போடுறேன், நான் ஸ்டூடெண்ட், I am currently seeking a job for MERN stack. Okay, so please give perfect SEO அப்படின்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்கிறது. அதாவது அந்த சர்ச் இன்ஜின் ரெக்ரூட்டர் வந்து சர்ச் பண்ணாங்க அப்படின்னா என்னோட ப்ரொஃபைல் வரணும். ஓகே, அதனால SEO பேஸ்டு ஹெட்லைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் நான் கொடுத்தேன் அப்படின்னா அது எனக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ஹெட்லைன்ஸ், அந்த ஹெட்லைன்ஸை சர்ச் பண்ணும். இப்போ வந்து எனக்கு இதில் வந்து கீழே தடுத்து பாருங்கள், பெஸ்ட் ப்ரொஃபஷனல் MERN stack டெவலப்பர், React JS, Node.js, MongoDB, Express.js, full stack developer, open to work. ஸோ வந்து ஸ்டூடெண்ட் ப்ளஸ் ஜாப் சீக்கிங்னா ஆஸ்பைரிங் MERN stack டெவலப்பர், React JS. ஸோ அதுக்கப்புறம் ரெக்ரூட்டர் ஃப்ரெண்ட்லி, ஸ்கில் ஃபோக்கஸ்டு, ஸ்ட்ராங் SEO ஹெட்லைன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் ஹெட்லைன்ஸ் அதை எனக்கு ஷோ பண்ணுது. ஓகேவா? அதுவே என்ன பண்ணிடும் அப்படின்னா இப்போ நான் அதுக்கிட்ட கேட்குறேன் விச் ஒன் இஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். விச் ஒன் இஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன் அப்படின்னா எனக்கு அது என்ன பண்ணும் அப்படின்னா அதுவே ஒரு பெஸ்ட்டு ஒன்று இது ஸ்டூடெண்ட் லுக்கிங் ஃபார் ஏ MERN ஜாப். ஸோ பெஸ்ட் ஹெட்லைன் வந்து இதுதான், MERN stack டெவலப்பர், React JS, Node.js, MongoDB, Next.js, JavaScript, full stack web developer, open to work. அப்போ நீங்கள் என்ன பண்ணிடலாம், இதை எடுத்து காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஸோ ஹெட்லைன் ப்ராப்பராக எனக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? இப்படி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணணும். அப்போது நீங்கள் வந்து வெறுமனே சும்மா போயிட்டு வந்து ஸ்டூடெண்ட் ஓப்பன் டு ஒர்க், பேஷனேட் அபவுட் வெப் டெவலப்மெண்ட், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இப்படின்னு சும்மா நீங்கள் வந்து போடாமல் அந்த ஹெட்லைனில் கீவேர்ட்ஸ் போட்டுடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஐடியா எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு வந்து பார்க்குறாங்க, ஏதோ ரெக்ரூட்டர் வந்து பார்க்குறாங்க, ஹெட்லைனில் பார்க்குறாங்க, ஓகே உங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், உங்களுக்கு React JS, Laravel, MongoDBலாம் தெரிஞ்சிருக்கு, அப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் Express, Next.js கண்டிப்பாக நாலேஜ் இருக்கும் அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அனலைஸ் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம பேனர், ஹெட்லைனு, இந்த அபவுட் செக்ஷனை பார்த்தே அவங்க என்ன பண்ணிடணும், ஓகே இவங்க நமக்கு தான், நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், இவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணி பார்க்கலாம், பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து நான் சும்மா சொல்கிறதுக்கு இல்லை, நான் வந்து ரியாலிட்டியாக வந்து என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். நான் வந்து வேலை தேடிக்கிட்டு இருக்கக்குள்ள எனக்கு வந்து பெருசாக யாரும் கைட் பண்ணல. நான் வந்து எல்லாமே அப்போ ஓரளவுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒன்ஸ் வேலைலாம் கிடச்சதுக்கப்புறம் இன்னும் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நான் இன்னும் என்னோட ப்ரொஃபைல்ஸ் வந்து ஸ்ட்ராங் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து ரெகுலராக வீக்லி ஒரு 1 day இல்லை வந்து 2 வீக்குக்கு ஒரு 2 டைம்ஸு இல்லை சம்டைம்ஸ் ரெகுலராக டே பை டே தொடர்ந்து ஒரு 3 daysக்கு எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கால் வந்துக்கிட்டே இருக்குது. ஜஸ்ட் வந்து அவங்க வந்து வேலை வந்து ஒர்க் வந்து ஃபேக்கோ இல்லை இது ஒரிஜினலோ இல்லை வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ரெஷரோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் கால் வந்துக்கிட்டே இருக்குது, எங்கள்கிட்ட ஒர்க் இருக்குது, நீங்கள் ஒர்க் தேடிக்கிட்டு இருக்கீங்களா, நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை நான் பார்த்தேன், நாகூரியில் பார்த்தேன், லிங்க்டின்ல உங்கள் ப்ரொஃபைல் பார்த்தேன், நீங்கள் வந்து ஒர்க் தேடிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற கால் வந்து வந்துட்டு இருக்கு. வேலை தேடக்குள்ளே யாரும் வர மாட்டாங்க, வேலை தேடி முடிச்சதுக்கப்புறம். ஏன் அப்படின்னா ப்ரொஃபைல் அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா டே பை டே ஏதாவது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ரீச் ஆகிட்டே இருக்கும். இதான் கான்செப்ட். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா 2வது 3வதா உங்கள் ஹெட்லைனும் ப்ராப்பராக இருக்கணும். சிம்பிளாக கான்செப்ட். அந்த ஹெட்லைனில் உங்களோட கீவேர்ட்ஸ் பேஸ் பண்ணி இருக்கணும் அந்த ஹெட்லைன். ஓகேவா? இது ஒரு கான்செப்ட். ஹெட்லைன் முடிஞ்சிருச்சு. அப்போ ஹெட்லைனை நீங்கள் ப்ராப்பராக என்ன பண்ணணும் அப்படின்னா சாட் ஜிபிடியில் இதுமாரி நீங்கள் போட்டு எடுக்கணும். நீங்கள் என்ன படிச்சுட்டு இருக்கீங்க அதுமாரி. இப்போ வந்து நான் எதுவுமே படிக்கல, நான் ஜஸ்ட் ஸ்டூடெண்ட், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு என்னன்னே ஐடியா தெரியல, அப்புறம் நான் எப்படி வந்து ப்ரொஃபைல் வந்து மேக் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு அதே இதை ஏஐட்ட கேட்கலாம். ஓகேவா? நான் என்ன பண்ணுறது, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு தங்கிலீஷ்லேயே நான் டைப் பண்ணுறேன். ஜஸ்ட்டு சாட் ஜிபிடி நான் இப்படி யூஸ் பண்ணுறேன். எப்படி எனக்கு வந்து நான் ஸ்டூடெண்ட், இப்போ நான் வந்து இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹாய் ஐ எம் யுவர் ஸ்டூடெண்ட். ஓகே, நான் எதுவுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணல, ஓகே இனிமே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்.
ஓகே, நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட், சிஎஸ் ஸ்டூடெண்ட். ஓகே, நான் லிங்க்டின் ஹெட்லைனில் எப்படி எஸ்சிஓ டைப்பில் செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியா கேட்குறேன். ChatGPT இப்படி நான் யூஸ் பண்ணுறேன், ஜஸ்ட் நம்ம ஒரு ஃப்ரெண்டாக நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அப்போ அது என்ன கொடுக்குது அப்படிங்கிறத நீங்களே லைவாக வந்து செக் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் சிஎஸ் ஸ்டூடெண்ட் தான், இப்போது தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஹெட்லைனில் ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் பட் எஸ்சிஓ கீவேர்ட்ஸ் கொடுக்கலாம். என்ன கொடுக்குது? கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட், ஆஸ்பைரிங் மின்ஸ்டாக் டெவலப்பர், லேர்னிங் ரியாக்ட் ஜேஎஸ், நோட் ஜேஎஸ், மோங்கோடிபி, ஓப்பன் டு இன்டர்ன்ஷிப் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குது. ஓகேவா? அதாவது இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நான் எந்த ஐடியாவுமே இல்லாமல் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்கிறேன். இல்லை நான் இப்போ வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் படிக்க போகிறேன் அப்படின்னா நான் ஜஸ்ட் முன்னாடி நான் டைப் பண்ண மாதிரி நான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருக்கேன், எப்படி நான் ஹெட்லைனை ஆட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்படி தான் ஹெட்லைன் ஆட் பண்ணணும். சிம்பிளாக சொல்ல போனால் இவ்வளோ நேரம் நான் ஒரு 10 நிமிஷம் கற்றுனதை சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா ஹெட்லைனில் கீவேர்ட்ஸை பேஸ் பண்ணி ஹெட்லைன் இருக்கணும். கீவேர்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா கீ ஸ்கில்ஸ்னால் என்ன அப்படின்னா அந்த ரியாக்ட் ஜேஎஸ், மோங்கோடிபி, பைத்தான், எக்ஸல், டேலி, பவர் பிஐ, டேப்லோ அதெல்லாம் அவங்க என்ன பண்ணிருக்கணும்? ஹெட்லைனில் ஆட் பண்ணிருக்கணும். ஒரு இம்பார்ட்டன்ட் மெயினான ஸ்கில்ஸை ஆட் பண்ணிருக்கணும். அவ்வளோதான் கான்செப்ட். ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அபவுட் செக்ஷன். இங்கே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அபவுட் செக்ஷன் இருக்கும் லிங்க்டின்ல. ஓகேவா? இங்கே இது ஹெட்லைன் செட் பண்ணதுக்கப்புறம் இந்த அபவுட் செக்ஷன் வந்தீங்க அப்படின்னா இந்த அபவுட் செக்ஷன்லையும் உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும். இது எப்படி நான் ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேற யாராச்சும் சொல்லுங்கள், வேற யாராச்சும் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அடுத்தது ஸ்டீவன் வந்து மின்ஸ்டாக் சொன்னார், இப்போ வேற ஏதாவது ஒரு என்ன லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க யாராச்சும் சொல்லுங்கள். அவங்களுக்கு அபவுட் செக்ஷன் மேக் பண்ணி பார்க்கலாம். ஃபாஸ்ட் குயிக் டைமில் யூஎக்ஸ். ஓகே, யூஐ/யூஎக்ஸ். ஓகே, டன். ஃபர்ஸ்ட் யூஐ/யூஎக்ஸ் எடுப்போம், அடுத்தது ஜாவா வரலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் யூஐ/யூஎக்ஸ் வந்து நான் படிக்கிறேன். இப்போ நான் நியூ சாட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அதில் ஹெட்லைன் இருக்குல்ல, ஸோ அதனால நான் வந்து நியூ சாட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அது என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஹெட்லைன் இது மிக்ஸ் பண்ணிடும். ஐ எம் currently learning UI/UX designer அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் மீ LinkedIn about section for about section கொடுத்துட்டு I'm seeking job opportunities, so give proper about section using search and get jobs. அப்படிங்க நம்மளுக்கு இப்போதைக்கு நம்மளுக்கு தேவை ஜாப்ஸ் தான், அதுக்காக தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அப்போ நான் யூஎக்ஸுக்கு வந்து இதுமாரி நான் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இல்லை நீங்கள் இன்னும் உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்து இன்னும் ஸ்கில்ஸ்லாம் இருக்குது, உங்களோட இன்னும் ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணி நீங்கள் வந்து கேட்கலாம். ஜஸ்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ அது வந்து என்ன பண்ணும் எனக்கு வந்து ஓகே. ஸோ வந்து எஸ்சிஓ ஸ்ட்ராட்டஜியில் இருக்குது ஒரு இது கொடுக்குது. ஓகேவா? ஐ எம் ஆஸ்பைரிங் யூஎஸ் டிசைனர், பேஷனேட் அபவுட் கிரியேட்டிங் இனிஷியேட்டிவ், யூசர் ஃப்ரெண்ட்லி அண்ட் விஷுவல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஜஸ்ட் அதில் வந்து ஸ்கில்ஸ்னு ஒன்று ஆட் பண்ணுது. யூஎக்ஸில் வந்து யூஎக்ஸ் டிசைன், வயர் ஃப்ரேமிங், ப்ரோட்டோடைப்பிங், யூசர் சர்ச்சு, டிசைன் திங்கிங், யூசபிலிட்டி டெஸ்டிங், ஃபிக்மா, அடாப் எக்ஸ்டி, ரெஸ்பான்சிவ், அப்புறம் கரண்ட்லி சீக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அது வந்து நம்ம சீக் பண்ணுறோம், இதெல்லாம் நம்ம வந்து எலிஜிபிளாக இருக்கோம் அப்படிங்கிறதையும் கொடுத்து அது என்ன பண்ணுது ஒரு அபவுட் செக்ஷனை மேக் பண்ணிடுது. யூஐஎக்ஸுக்கு ஒரு அபவுட் செக்ஷனை மேக் பண்ணிடுது. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இதை நீங்கள் படித்து பார்த்துட்டு இதில் எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது, எனக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு தகுந்த மாதிரி இல்லை அப்படின்னா இல்லை எனக்கு இன்னும் நீ வந்து எனக்கு ஆட் பண்ணு, நான் இன்னும் எனக்கு ஸ்கில்ஸ் தெரியும், எனக்கு இப்படி ஆட் பண்ணு, எனக்கு இந்த ஒரு வேர்டு எனக்கு வேணும் அப்படிங்கிறத அதுக்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா அதுவே ஆட் பண்ணி ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த அபவுட் செக்ஷனும் உங்களுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா கீவேர்ட்ஸ் கீ ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு கிடச்சிருச்சு. யூஎக்ஸ் டிசைன் வந்துருச்சு, ஃபிக்மா வந்துருச்சு, அடாப் எக்ஸ்டி வந்துருச்சு. ஓகே, ப்ராப்பரான ஒரு அபவுட் செக்ஷன் எனக்கு வந்துருச்சு. அப்போ இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட் காப்பி பண்ணி நான் என்ன பண்ணிப்பேன் என்னோட அபவுட் செக்ஷனில் ஆட் பண்ணிப்பேன். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அபவுட் செக்ஷனும் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு மெத்தடில் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே, ஹெட்லைன் சொல்லியாச்சு, அபவுட் செக்ஷனும் சொல்லியாச்சு. ஓகேவா? ஸோ இன்னொரு கான்செப்ட் இதில் வந்து நான் சொல்ல வேண்டியது என்னன்னா அந்த அபவுட் செக்ஷன் அப்படிங்கிற அபவுட் செக்ஷன் தான் என்ன, நீங்கள் யார் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணணும்.
அப்போ அந்த அபவுட் செக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் யாருன்னு அதில் தெரியணும், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரியணும், உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தெரியணும். ஓகேவா? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அபவுட் செக்ஷனே பாருங்க. இப்போ இந்த அபவுட் செக்ஷன் இருக்கு. இப்போ என்னோட அபவுட் செக்ஷன் எடுத்துக்கிறேன். இப்போ என்னோட அபவுட் செக்ஷன் ஃபர்ஸ்ட் நான் யாரு? ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்ல இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த ஒரு கான்செப்ட். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது. இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் ஒர்க்லாம் எடுத்துட்டேன். நான் ஒரு பிராண்டை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி என்னோட அபவுட் செக்ஷன் இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்டூடெண்டாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்மெட்டில் எழுதணும். நீங்கள் யார், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன உங்களுக்கு வேணும், இதுதான் ஒரு ஃபார்முலா. ஓகேவா? அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இதுக்கு தகுந்த மாதிரி அபவுட் செக்ஷனை நீங்கள் ரெடி பண்ணணும். இதுக்கு தகுந்த மாதிரி அபவுட் செக்ஷன் தான் இதுவுமே கொடுத்துருக்கும். ஓகேவா? நீங்கள் யார், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும், என்ன வேணும் அப்படிங்கிறப்ப என்ன ஜாப். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப மை கோல். நீங்கள் யார் அப்படிங்கிறப்ப ஐ எம் ஆஸ்பைரிங் யூஎக்ஸ் டிசைனர் பேஷனேட் அபவுட் கிரியேட்டிங் இனிஷியேட்டிவ் யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு அது டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அபவுட் செக்ஷனை பில்ட் பண்ணணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ கிளியர் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஹெட்லைன், பேனர், ப்ரொஃபைல், ஹெட்லைன், அபவுட் செக்ஷன் 4 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கிளியர்? ஓகேப்பா, டன். இப்போ நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் ஸ்கில்ஸ். ஏன்னா ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இப்போ தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சர், ஹெட்லைனு, அபவுட் செக்ஷன் இதெல்லாம் ஈஸியாக வச்சிடலாம். ஸ்கில்ஸும் ஈஸியாக வச்சிடலாம். ஓகேவா? என்ன லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்கில்ஸை வந்து நீங்கள் வந்து நார்மலாக ஸ்கில்ஸை நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணுறது தான். இந்த லிங்க்டின்ல வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதை நீங்கள் ஜஸ்ட் ப்ளஸ் கொடுத்து நீங்கள் ஸ்கில்ஸை வந்து வருஷலாம் ஒன்றுனா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிறது தான். இதில் பெருசாக உங்களுக்கு எதுவுமே இல்லை. பட் அதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஸ்கில்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. அதுவுமே ஒரு கீவேர்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ நார்மலாக லிங்க்டின் சர்ச் பண்ணி அதில் வந்து ஆட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு சஜஷன் காட்டும். அப்படி இல்லை அப்படின்னா ப்ராப்பராக அந்த கீவேர்ட்ஸை பேஸ் பண்ணி இப்போ ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னா ரியாக்ட், ஜாவா ஸ்கிரிப்ட், HTML, CSS, டைல்விண்ட், நோட்.js, எக்ஸ்பிரஸ், உங்களுக்கு என்ன தெரியும், எக்ஸல், பவர் பிஐ, டேப்லோ தெரியுமா, இது எல்லாமே கொடுக்கலாம். சாஃப்ட் ஸ்கில்ஸில் வந்து கம்யூனிகேஷன், ப்ராப்ளம் சால்விங், டீம் ஒர்க், இது எல்லாமே நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்தமாரி ஸ்கில்ஸை வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். இந்த ஸ்கில்ஸே வந்து கீவேர்ட்ஸாக, அதாவது என்ன கீவேர்ட்ஸ், இந்த ஸ்கில்ஸ் எப்படி நம்ம கீவேர்ட்ஸாக கொடுக்குறது, இதில் என்ன கீவேர்ட்ஸ்னு சொல்கிறீங்க, ஸ்கில்ஸ் தானே அப்படி தானே போட்டிருப்பாங்க அப்படின்னா அதுலேயுமே ஒரு ட்ரிக் வந்து இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னா நம்ம இப்படி ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்போம். ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போடுவோம். ஓகேவா? ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இப்போ வந்து ரியாக்ட் டெவலப்பர் அப்படின்னா இப்போ நீங்கள் ரியாக்ட் டெவலப்பராக இருக்கீங்க, இல்லை இப்போ மோன் டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாப் வந்து மோன் டெவலப்பராக இருக்கும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய கீ ஸ்கில்ஸில் வந்து மோன் டெவலப்பர்னு இருக்காது. அந்த கீ ஸ்கில்ஸில் உங்களுக்கு என்ன இருக்கும், ரியாக்ட், மோங்கோடிபி, எக்ஸ்பிரஸ்ஸு, இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து இந்த ஸ்கில்ஸில் போயிட்டு மோனுன்னு டைப் பண்ணக்கூடாது. மோனுன்னு டைப் பண்ணி வச்சுக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. இப்படி மோன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி வச்சுக்கலாம், மோன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் தனித்தனியாகவும் மாங்கோடிபி, எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ், நோட் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தனித்தனியாகவும் டைப் பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கில்ஸுமே உங்களுக்கு ப்ராப்பராக அந்த ட்ரிக்கி மைண்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கில்ஸுமே கொடுத்துரும். ஓகேவா? இந்த ஸ்கில்ஸ் வந்து அவ்வளோதான். ஸ்கில்ஸில் வந்து நம்ம வந்து இப்படி தான் நம்ம வந்து பண்ணணும். அதையுமே இந்தமாரி ட்ரிக்கி மைண்டில் நம்ம வந்து பண்ணணும். ஓகே, அடுத்த செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் செக்ஷன். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் செக்ஷன் வந்து ஒரு ஆப்ஷனல் தான். ப்ராஜெக்ட் செக்ஷனும் எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷனும் ஒன்று இருக்கும். அது ரெண்டுமே ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. இப்போ நான் இதில் வந்து ப்ராஜெக்ட் செக்ஷன் போனேன் அப்படின்னா எனக்கு வந்து ப்ராஜெக்ட் இருக்கும். ஓகே, ஸோ ப்ராஜெக்ட் இருக்கும், அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷன் இருக்கும். இது ரெண்டுமே உங்களுக்கு ஆப்ஷனல் தான். ப்ராஜெக்ட் செக்ஷனில் நீங்கள் ப்ராஜெக்டை மேக் பண்ணி ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் இதில் வந்து போஸ்ட் பண்ணணும். அந்த ப்ராஜெக்டோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இங்கே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் ஆட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்ல வந்து டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் நேம் இருக்கும், ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும், ஆட் ஸ்கில்ஸ் இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் இதில் ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்களா, அது டேட்டு, மந்த்து எல்லாமே உங்களுக்கு வந்து அவன் கொடுத்துருப்பான். இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பான்.
இந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கீ ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அபவுட்டில் கொடுக்குறோம் இல்லையா, இப்போ இந்த அபவுட்டில் போயிட்டு நம்ம வந்து கீ ஸ்கில்ஸ்லாம் கொடுக்குறோம், என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. அந்த கீ ஸ்கில் ரியாக்ட் ஜேஎஸ், HTML5, CSS3, Bootstrap, Tailwind CSS, Laravel, REST API அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம்ல. அதேமாதிரி ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லையும் அந்த ப்ராஜெக்ட்டில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஸ்கில்ஸ் தனியாக இருக்கும். அதான் ஆல்ரெடி அதில் ஸ்கில்ஸ் இருக்குல்ல, அப்புறம் நான் ஏன் அதில் டிஸ்கிரிப்ஷனையும் கீ ஸ்கில்ஸ்க்கு பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணுனாதான் அல்காரிதம் ஏதாச்சும் ஒரு இடத்துல மேட்ச் ஆனால் அதை எடுத்துகிட்டு போய் நிற்கும். ஓகே, அப்போ ஸ்கில்ஸை வந்து தனியாக ஆட் பண்ணுங்க, ப்ராப்ளம் கிடையாது. என்னென்ன அதில் வந்து யூஸ் பண்ணீங்க, அந்த ப்ராஜெக்ட்டில் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் ஆட் பண்ணுங்க. அப்படி இல்லைனா அதுலேயும் ஆட் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்லையும் அதை பேஸ் பண்ணி ஆட் பண்ணணும். அதையும் நீங்கள் ChatGPT எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ChatGPTக்கு போயிட்டு நான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், இந்த ப்ராஜெக்ட்ல இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், அத்தன்டிகேஷன் இருக்கு, ரோல் பேஸ்டு பர்மிஷன்ஸ் இருக்கு, சர்ச்சிங் ஃபியூச்சர் இருக்கு, ஃபில்டர் ஃபியூச்சர் இருக்கு, இதெல்லாம் கொடுத்துருக்கேன், ஒரு டிஸ்கிரிப்ஷன் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி ChatGPTல கேட்டிங்க அப்படின்னா அதுவுமே என்ன பண்ணும், அழகாக ஒன்று கொடுக்கும். அதை எடுத்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கலாம். இது ப்ராஜெக்ட் செக்ஷன், அது வந்து ஒரு ஆப்ஷனல் தான். ஓகே, ப்ராஜெக்ட் செக்ஷன் ஒரு ஆப்ஷனல். ஓகே, ப்ராஜெக்ட் பண்ணணும், டெஃபினட்டாக பண்ணணும். இப்போ ஒரு சில இது வந்து ப்ராஜெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு சில படிக்கிறவங்களுக்கு இப்போ வந்து MBAல வந்து படிக்கிறவங்க அவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இல்லை வந்து வேற ஏதாச்சும் படிக்கிறவங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்காது. பட் CS ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க, ப்ராஜெக்ட் டெஃபினட்டாக வந்து பண்ணியிருப்பாங்க, ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. அப்போ நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணி நீங்கள் போஸ்ட் பண்ணுறது பெட்ரு. ஓகே, இல்லாதவங்க விட்டுருங்க, ப்ராப்ளம், அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷன். எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷன் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு கிடைக்காது. ஆஃப்டர் தட் ஒர்க் நீங்கள் போனதுக்கப்புறம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷன் கிடைக்கும். பட் ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் போடலாம். நீங்கள் இன்டர்ன் வந்து நீங்கள் வந்து அமௌண்ட் கொடுத்து பண்ணாலும் சரி, இல்லை சும்மா 10 நாள் பண்ணாலும் சரி, ஒரு 1 month பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து இன்டர்ன் பண்ணியிருக்கீங்க, ஒரு 1 month இன்டர்ன் பண்ணியிருக்கீங்க, ஒரு 2 months இன்டர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் இருக்குது, நான் வந்து அமௌண்ட் கொடுத்து தான் பண்ணினேன்னா, ஆனால் பட் அதில் ஏதாவது ஒரு ஸ்கில் நான் லேர்ன் பண்ணியிருக்கேன்னா பரவாயில்ல. மேக்ஸிமம் 1 monthலேருந்து 2 month இன்டர்ன் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷனில் இன்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி, டைட்டிலில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னா டைட்டிலில் இன்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டில் நீங்கள் போடணும். ஓகேவா, இப்போ நான் இதை எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் எனக்கு டைட்டில் இருக்குது அப்படின்னா இதில் போய்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுப்பேன். இன்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுப்பேன். ஓகேவா, ஸோ போட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த டைட்டிலில் எக்ஸ்பீரியன்ஸில் ப்ராக்கெட் பக்கத்தில் எனக்கு இன்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துடும். ஓகே, ஸோ இன்டர்ன் அப்படிங்கிறது எனக்கு வந்துடும். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இன்டர்ன்ஷிப்னா பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷனில் அந்த இன்டர்ன்ஷிப்பை நீங்கள் வந்து போடலாம். போட்டுட்டு அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த இன்டர்னில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன கற்றுக்கிட்டீங்க, என்ன ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணீங்க, என்ன கீ ஸ்கில்ஸ் வந்து அதில் வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இன்டர்னில் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து போடணும். அதையுமே நீங்கள் ChatGPTல போய்ட்டு ஜென்ரேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த இன்டர்ன் பண்ணியிருக்கேன், இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், அந்த ப்ராஜெக்ட்டில் இந்த ஸ்கில்ஸ்லாம் நான் கற்றுட்ருக்கேன், நீங்கள் அதை வந்து எனக்கு என்ன பண்ணு அப்படின்னா எனக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடு அப்படின்னா அதுவுமே எனக்கு என்ன பண்ணும், ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா சொன்னீங்களா, இப்போ நான் ஜாவாவில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் 2 months ஆஃப் இன்டர்ன்ஷிப் இன் XYZ company. I complete role based authentication project using Java Spring Boot அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். in this intern அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா, ப்ளீஸ் கிவ், ப்ளீஸ்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, கிவ் experience section description for SEO friendly அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். SEO friendlyனா SEOனா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், அதனால நான் SEOன்னு இடையில வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் கொடுத்தேன் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷனை எனக்கு வந்து கொடுக்கும். ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்பர் இன்டர்ன் ஜாவா ஸ்ப்ரிங் பூட் டூரிங் மை இன்டர்ன்ஷிப் ஐ ஒர்க்டு பில்டிங் ரோல் பேஸ்ட் authentication system using Java Spring Boot. The project focused on implementation, secure authentication and authorization mechanism for web application அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதில் வந்து நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இதில் வந்து எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு இது இப்படி நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் எடுப்பேன்.
நீங்கள் வந்து ஏஐ டூல்ஸ் ChatGPT இதே பதில் நீங்கள் கிளாடும் யூஸ் பண்ணலாம். சேம் இதே மாதிரி கிளாடையும் யூஸ் பண்ணிக்கலாம். கிளாட் வந்து உங்களுக்கு வந்து இதோட பெட்டர் ரிசல்ட்ஸையும் உங்களுக்கு வந்து தரும். இப்போ நான் இதிலே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எடுத்திருக்கேன் என்னோட இன்டர்ன்ஷிப்புக்கு. ஐ ஹேவ் 2 month ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் யூசிங் PHP, Laravel framework and React.js. நான் என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், Laravel, React.js, PATI, ரோல் பேஸ்டு பர்மிஷன் ஃப்ரேம்வொர்க், Inertia and Design அப்படின்னு சொல்லிட்டு சம் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் கொடுத்துருக்கேன். கிவ் மீ டிஸ்கிரிப்ஷன் ஃபார் லிங்க் எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, லிங்க்டின் எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ எனக்கு வந்து கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அது என்ன பண்ணுது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷனை வந்து அது வந்து கொடுக்குது. ஜஸ்ட் இது நான் ஓகேவா இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் நான் காப்பி பண்ணி நான் என்ன பண்ணிப்பேன், என்னோட செக்ஷனில் நான் போட்டுப்பேன். ஸோ கிளாட் அப்படிங்கிறப்ப கிளாடும் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ப்ராப்பரான ஒரு இதில் வந்து கொடுக்கும். இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம போய் பே பண்ணி ஏஐ டூல்ஸை வாங்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. பட் நம்ம இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷனை இப்படி தான் நம்ம வந்து மேக் பண்ணணும். அது எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷன் வந்து உங்களுக்கு உடனே வராது, போக போக தான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அது வந்து வரும். ஓகே, இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓகே, இது இப்படி தான் நீங்கள் இதில் வந்து எஜுகேஷன் வந்து நீங்கள் எஜுகேஷன் நார்மலாக வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா, எஜுகேஷன் வந்து நீங்கள் நார்மலாக ஆட் பண்ணிக்க வேண்டியதான். என்ன எஜுகேஷன் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது எஜுகேஷன் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ப்ராஜெக்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ப்ராஜெக்ட் இந்த டிஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், மெயினில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். எப்படி இருக்கணும் எல்லாமே கீ ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி அந்த கீவேர்ட்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இருக்கணும். நீங்கள் சர்டிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் சர்டிஃபிகேஷன் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதில் போயிட்டு நீங்கள் வந்து இன்னும் மோர் செக்ஷன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆட் செக்ஷன்ஸ் கொடுத்து இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கோர்சஸ் முடிச்சிருக்கீங்க இல்லை வந்து இன்னும் வந்து நீங்கள் வேறு ஏதாவது முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். கோரில் போனோம் அப்படின்னா ஆட் ஸ்கில்ஸ் இருக்கும். இதில் வந்து இன்னும் போனோம் அப்படின்னா நிறைய செக்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும். நீங்கள் அதில் போய்ட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. ப்ரொஃபைலை இப்படி தான் நீங்கள் வந்து ப்ராப்பராக செட் பண்ணணும். ஓகே, தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த லிங்க்டின்ல உங்கள் ரெஸ்யூமேவையும் நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ரெஸ்யூமேவே நீங்கள் எப்படி அப்லோட் பண்ணணும் லிங்க்டின்ல, ஹவு டு அப்ளை த ரெஸ்யூமே இன் லிங்க்டின் அப்படின்னா இங்கே ஜாப் செக்ஷனும் ஒன்று இருக்கும். உங்கள் லிங்க்டின்ல எல்லாத்துலேயுமே ஜாப்னு ஒரு டேப் இருக்கும். இந்த ஜாப்ங்கிற டேபுக்கு போனீங்க அப்படின்னா இதில் வந்து 1 செகண்ட் லேக் ஆகுது. ப்ரெஃபரன்ஸா 1 செகண்ட். ஓகே, ஸோ இதில் வந்து இந்த ரெஃபரன்ஸ் ப்ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் மை குவாலிஃபிகேஷனில் ரெஸ்யூமே அண்ட் அப்ளிகேஷன் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா இதில் ரெஸ்யூமே அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ எப்படி நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா லிங்க்டின்ல எப்படி நீங்கள் வந்து ரெஸ்யூமே அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லிங்க்டின்ல இந்த ஜாப் டேபுக்கு போனீங்க அப்படின்னா ப்ரெஃபரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ரெஃபரன்ஸில் உள்ளே போனீங்க அப்படின்னா மை குவாலிஃபிகேஷன்ஸ் கீழே ரெஸ்யூமே அண்ட் அப்ளிகேஷன் டேட்டான்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஸ்யூமே அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஒன்ஸ் உங்கள் ரெஸ்யூமே அப்டேட்டட் ரெஸ்யூமே அப்லோட் பண்ணிட்டு டன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ரெஸ்யூமே உங்கள் லிங்க்டின்ல இன்சர்ட் ஆகிடும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் பண்ணியிருக்கணும். ஓகேவா, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் இந்த ப்ரொஃபைல்ஸ்லாம் எல்லாத்தையுமே ப்ராப்பராக வந்து என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக் பண்ணிட்டீங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரொஃபைலை மேக் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ். இப்படி தான் நீங்கள் வந்து மேக் பண்ணணும். ஏஐ டூல்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். இப்படி தான் ப்ராம்ப்ட் கொடுக்கணும். ப்ராம்ப்ட் கொடுக்க தெரியல அப்படின்னா தங்கிலீஷில் டைப் பண்ணிங்கனாலே அதுவே வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ இது வரைக்கும் ப்ரொஃபைலை மேக் பண்ணுறது முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஹவு டு போஸ்ட்டை நம்ம எப்படி பண்ணுறது, எந்த டைமில் பண்ணுறது இப்படிங்கிற கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் எல்லாருக்குமே கிளியர் தானே? இதில் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? யாருக்காவது ஏதாச்சும் டவுட், இதில் வந்து எனக்கு இந்த டவுட் இருக்குது அப்படிங்கிற யாராவது இருக்கீங்களா? எல்லாருமே கிளியரா? கிளியர். ஓகே ஓகே, ஸோ மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து ப்ரொஃபைல்ஸ் வந்து நல்லா தான் மேக் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ தெரியாதவங்க ப்ராப்பராக இன்னும் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா ப்ரொஃபைலை போய்ட்டு அப்டேட் பண்ணுங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து போஸ்ட். ஓகேவா, நீங்கள் கண்டென்ட்டை வந்து நீங்கள் கொடுக்கணும். ப்ராப்பராக என்ன பண்ணணும் அப்படின்னா போஸ்ட் பண்ணணும். இந்த போஸ்ட் போடுறதுக்கு இந்த 4 ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் லேர்னிங் போஸ்ட். இப்போ நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு இருக்கிற கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா என்ன லேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணலாம். ரெண்டாவது வந்து ப்ராஜெக்ட் போஸ்ட். நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் நான் முடிச்சிருக்கேன், அது சின்ன ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, ஒரு டு-டூ அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பெரிய ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, அந்த ப்ராஜெக்ட்டை நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் போஸ்ட் பண்ணணும். மூணாவது கரியர் போஸ்ட். அதாவது நான் ஒரு இதில் சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கேன், நான் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் முடிச்சிருக்கேன், இல்லை நான் ஏதாவது ஜாப் கிடச்சிருக்கு அப்படின்னா அதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா போஸ்ட் போடலாம். இன்னொன்று இன்சைட்ஸ் போஸ்ட். ஓகேவா, ஸோ இன்சைட்ஸ் அப்படின்னா இப்போ வந்து ஏதாச்சும் நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து
ரியாக்ட் வந்து படிக்கிறதுக்கு எல்லாரும் வந்து கஷ்டப்படுறாங்க. ஸோ 5 டிப்ஸ் ஹவு டு லேர்ன் ரியாக்ட் வித்தின் எ 2 months இல்லை வித்தின் எ 1 month அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா போடலாம். ஓகேவா? ஒரு ஹூக், அதாவது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஹூக்குன்னு சொல்லுவோம். ஹூக்னா என்ன அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு லைன்ஸ் வந்து நம்மளுக்கு அஃபெக்டாக இருக்குது. இப்போ நிறைய யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. ஸோ 5 டிப்ஸ் டு ஃபிக்ஸ் யுவர் லேர்னிங், இல்லை வந்து ஹவு 90+ ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரகிள் டு சர்ச்சிங் ஜாப், இல்லை 90+ ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரகிள் டு கெட் எ ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. இதுமாரி அந்த லைன்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதுதான் ஹூக்குன்னு சொல்லுவோம். அதை பார்த்தோன்னே 90+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளும் ஜாபுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கோமே, சரி என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அதேமாரி ஸ்ட்ராட்டஜியில் போஸ்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரியாக்டில் வந்து இப்போ ஏதோ ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ வந்து ஏதோ ஒரு லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு காமனாக ஒரு இது எடுத்துப்போமே. இப்போ ஜஸ்ட் ஒரு எக்ஸல் எடுத்துப்போமே. எக்ஸல் எல்லாருக்குமே காமனாக தெரியல. இப்போ வந்து எக்ஸல் படிக்கிறதுக்கு எக்ஸல் வந்து ஒரு படிக்கிறது எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூ நோ திஸ் 5 ஃபார்முலாஸ். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த 5 ஃபார்முலாஸ் வந்து தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் எக்ஸல் எக்ஸ்பர்ட் ஆகிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆல் டெவலப்பர்ஸ் இல்லை அப்படின்னா ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் நோ திஸ் 5 ஃபார்முலாஸ் இன் எக்ஸல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுறோம். அப்போ 5 ஃபார்முலாஸா, என்ன பெஸ்ட் 5 ஃபார்முலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ இந்த ஹூக் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட். அப்போ கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறப்ப நீங்கள் கண்டென்ட் வந்து 4 விதமாக நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஷெடியூல் பண்ணிக்கணும். அதாவது கண்டென்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ வீக்லி, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வீக்லி ஒரு 3 days வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணணும். மண்டே போஸ்ட் போடுறீங்க, டியூஸ்டே விட்டுருங்க, வெனஸ்டே போடுங்க, தேர்ஸ்டே விட்டுருங்க, ஃப்ரைடே போடுங்க, சாட்டர்டே விட்டுருங்க, சண்டே போடுங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெய்லி நான் போஸ்ட் போடுறேன்னா தாராளமாக போடுங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் போஸ்ட் போடுறேன்னா தாராளமாக போடுங்க. என்ன போடுறது, எனக்கு போஸ்ட் போடுறதுக்கு ஐடியாவே இல்லை, நான் என்ன பண்ணணும், என்ன போஸ்ட் போடுறது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன லேர்ன் பண்ணுறீங்க அந்த லேர்னிங்கை நீங்கள் போஸ்ட் போடலாம். அப்போது என்ன போஸ்ட் போடுறதே தெரில அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ணலன்னு அர்த்தம். எனக்கு என்ன போடுறது, என்ன போஸ்ட் போடுறதுனே தெரில அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ நீங்கள் ஏதாவது பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ நீங்கள் இந்த ChatGPT யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ChatGPT இல்லை Claude யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஷெடியூலை மேக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போது லிங்க்டின்ல நான் டெய்லி போஸ்ட் போடணும். ஸோ ஒரு ப்ராப்பர் ஐடியா அண்ட் கண்டென்ட் கொடு அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன் அப்படின்னா அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா போஸ்ட் போடுறதுக்கு ஒரு கண்டென்ட் அது கொடுக்கும். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ChatGPT நம்ம லேர்னிங்கில் யூஸ் பண்ணணும். அது என்ன பண்ணும், Day 1 இப்போ வந்து லேர்னிங் போஸ்ட்டு போடு, டெய்லி லேர்னிங் என்ன லேர்ன் பண்ணுற அப்படிங்கிறத போஸ்ட் போடு. Day 1 ஆஃப் த MERN-STACK ஜர்னி, டுடே லேர்ன்ட் அபவுட் MongoDB queries, some useful queries அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அந்த queriesஸை போடுது. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா மினி டுட்டோரியல் போஸ்ட் போடு, MongoDB டிப்ஸ் ஃபார் பிகைனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடு. MongoDB பிகினராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டிப்ஸை கொடு, ஒரு மினி டுட்டோரியல், ப்ராஜெக்ட் ஷோகேஸ், ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை போஸ்ட் போடலாம். அப்படின்னா ஜாப் சீக்கிங், இப்போ நான் வந்து MERN-STACK டெவலப்பராக இருக்கேன், ஏதாச்சும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா ஜாப் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போஸ்ட் போடுறது. அப்போ இந்த போஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இது டிப்ஸும் கொடுக்குது பார்த்தீங்களா. யூஸ் ப்ரொஃபஷனல் ஹெட்லைன், ஆட் ரியல் ப்ராஜெக்ட் இன் ஃபியூச்சர் செக்ஷன், போஸ்ட் கண்டென்ட் ரெகுலர்லி, கனெக்ட் வித் ரெக்ரூட்டர்ஸ், ஆப்டிமைஸ் ப்ரொஃபைல் வித் கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுது, ஒரு சில செட் ஆஃப் கொடுக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ லிங்க்டினை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த லிங்க்டினை பற்றி நான் ஒரு போஸ்ட் போட போகிறேன். ஓகேவா? அப்போ நான் இதுக்கிட்ட கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் லிங்க்டினை பற்றி டிப்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொஃபைல் ஸ்ட்ராட்டஜி அண்ட் நெட்வொர்க் ப்ரொஃபைல் ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுப்போம். ஓகே, ஒன்று வச்சுப்போம், நம்ம நிறைய போட முடியாது, ஜஸ்ட் ஒன்று வச்சுப்போம். ஸோ லிங்க்டின் போஸ்ட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னா அது என்ன பண்ணும், ப்ரொஃபைல் ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு லிங்க்டின் போஸ்ட் வந்து கொடுக்கும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அதெல்லாம் வந்து டக்குன்னு டைப் பண்ணுறதெல்லாம் இது பண்ணிக்காதீங்க. ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டூடெண்ட் யுவர் லிங்க்டின் ப்ரொஃபைல் இஸ் யுவர் டிஜிட்டல் ரெஸ்யூமே, மெனி ஸ்டூடெண்ட் ஃபோக்கஸ் ஒன்லி 1 marks அண்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து யுவர் ப்ரொஃபைல் இஸ் ஸ்ட்ராங், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேன் கம் டு யூ அப்படின்னு சொல்லிட்டு
யூஸ் ப்ரொஃபைல் ஃபோட்டோ கிளியர் அண்ட் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு சம் இதை வந்து கொடுக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் காப்பி பண்ணி போடாமல் அந்த ChatGPT என்ன பண்ணும் அப்படின்னா ப்ளீஸ் ஜெனரேட் இமேஜ் ஃபார் திஸ் LinkedIn டிப்ஸ் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா அதை என்ன பண்ணும், அதுக்குன்னு ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணும். ஓகேவா, இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஒன்ஸ் நீங்கள் அந்த இமேஜ் ஜென்ரேட் ஆன பிறகு அந்த இமேஜை வந்து LinkedInல போஸ்ட் போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டையும் நீங்கள் வந்து போஸ்ட் போடணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்டை டெய்லி நீங்கள் வந்து தேடிக்கிட்டே இருக்கணும். அப்போ தேடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா எப்போ உங்களுக்கு ஐடியா வரும், எப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க, எப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஐடியா வந்து உங்களுக்கு வந்து வரும். ஓகேவா, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அதுவே என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா ஒரு போஸ்ட்டையும் இமேஜ் ரெடி பண்ணிவிட்டு அந்த இமேஜையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் போய்ட்டு போஸ்ட் போடலாம். ஓகே, இது ஒரு விஷயம். இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா போஸ்ட் போடணும். டெய்லியும் போட்டாலும் ஓகே, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டாலும் ஓகே. போஸ்ட் போடக்குள்ள ப்ராப்பரான கண்டென்ட் போடணும். லேர்னிங் பற்றி நீங்கள் போடலாம், இல்லை டிப்ஸ் கொடுக்கலாம், இல்லை டீச்சிங் மாதிரி நீங்கள் போடலாம், இல்லை ஜாப் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு போஸ்ட் போடலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு நியூவாக ஏதாவது டூல் படிக்கிறீங்க, நியூவாக டெக்னாலஜி வந்திருக்கு, இல்லை புதுசாக டெக்னாலஜி டெவலப்மெண்ட்லையோ இல்லை ஏதோ ஒரு உங்களோட ஃபீல்டில் புதுசாக ஏதோ நீங்கள் கற்றுருக்கீங்க, இல்லை ஏதோ புதுசாக ஒன்று இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னா அதை பற்றி நீங்கள் வந்து போடலாம். ஓகேவா, இது ஒரு விஷயம். அதுவும் டைமிங் வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஓகே, ஸோ டைமிங் வந்து ப்ராப்பராக இருக்கணும். டைமிங் என்னன்னா இப்போ மார்னிங் 8 ஓகேவா, மார்னிங் 8 o'clockலேருந்து அந்த 11 o'clock அந்த ரேஞ்சில் நீங்கள் போடலாம். மார்னிங் 8 o'clockலேருந்து 11 o'clock. ஈவினிங்கில் வந்து 6லேருந்து 9 போகலாம். ஏன்னா மார்னிங் டைமில் நம்ம LinkedIn எடுத்து எப்பயாச்சும் நம்ம ஜஸ்ட்டு நம்மளுக்கு டைம் இருந்துச்சுன்னா LinkedIn மார்னிங், ஏன்னா மார்னிங் டைம் வந்து நம்ம வந்து அவசரம் நம்ம கிளம்புற டைம். யாராக இருந்தாலுமே சரி, ப்ரொஃபஷனல்ஸாக இருந்தாலுமே சரி, ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலுமே சரி, ஒர்க் பண்ணுறவங்களா யாராக இருந்தாலுமே சரி, மார்னிங் டைமில் அவசரம் நம்ம சம்டைம்ஸ் வந்து கிளம்புவோம். அப்படிங்கிறப்ப ஓகே, ஸோ மார்னிங் டைமில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவசரம் நம்ம வந்து கிளம்புவோம். அந்த டைமில் எப்பயாச்சும் LinkedIn பார்த்தா தான் உண்டு. பட் மோஸ்ட் ஆஃப் த பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்னிங் டைமில் LinkedIn வந்து பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஈவினிங் டைம் மார்னிங் 6 to அந்த 9 o'clockல வந்து எல்லாருமே வந்து ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க. ஈவினிங் வந்து ரீல்ஸ் பார்ப்பாங்க, இல்லை LinkedInல ஏதாச்சும் பார்ப்பாங்க, மெயில்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. இந்த டைம் வந்து ஈவினிங் டைம் தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈவினிங் டைமில் போஸ்ட் போடலாம். ஈவினிங் டைமை நீங்கள் எல்லாரும் காலையிலேருந்து ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஈவினிங்கில் ஷெடியூல் பண்ணி விட்டீங்க. இந்த LinkedInலேயே வந்து ஷெடியூல் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா அதில் ஷெடியூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எல்லாருக்குமே தெரியும். ஜஸ்ட் நான் வந்து போஸ்ட் போடுறேன் அப்படின்னா அந்த போஸ்ட் வந்து ஷெடியூல் ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த ஷெடியூல் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக 5 மணிக்கு இல்லை 6:30க்கு போஸ்ட்டை போட்டு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது 6:30க்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா போஸ்ட் வந்து போட்டு விட்டுரும். ஓகே, 1 செகண்ட் நெட்வொர்க்கை மாற்றிக்கிறேன். One second. எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் கேக்குதா? ஸ்க்ரீன் தெரியுதா எல்லாருக்கும்? எஸ் சார். ஓகேப்பா, ஓகே, தேங்க்யூ. ஏன்னா இப்போ கரண்ட் பவர் கட் ஆகிடும், நல்லா நெட்வொர்க் மாற்றிட்டேன். ஓகே, ஸோ அந்தமாரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த டைமிங் வந்து நீங்கள் போஸ்ட் போடுற டைமிங் வந்து ப்ராப்பரான ஈவினிங் டைம் தான் இட்ஸ் பெட்டர். மார்னிங் டைமோட ஈவினிங் டைம் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டெய்லியும் அந்த 6 to 9 PM நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் போஸ்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ரீச் ஆகும். இது ஒரு விஷயம். ஓகேவா, ஸோ இந்த போஸ்ட் போடுறதுல இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். போஸ்ட் போடுறதுக்கு அந்த ChatGPTயும் Claudeயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இமேஜ் ஜென்ரேட் பண்ணி ப்ராப்பராக நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணணும். ஓகேவா, நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே சரி, என்ன லேர்ன் பண்ணுறீங்க டெய்லியும், நீங்கள் என்ன லேர்ன் பண்ணுறீங்கிறத நீங்கள் டெய்லியும் போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அதாவது நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அது வந்து ப்ராப்பராக ஆக்டிவில் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் Instagram, யூடியூபே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஐடியில் போடுற வீடியோ நீங்கள் டெய்லியும் பார்க்குறீங்க, ஒரு 2 வாட்டி நீங்கள் டச் பண்ணி லைக் பண்ணி பார்க்குறீங்கன்னா அவங்க போட்ட ரீலே தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்மளுக்கு வரும்.
அவங்க போட்ட ரீலே தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, அதுதான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வந்துகிட்டே இருக்கும். அதிகமா வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் லிங்க்டினும். நம்ம டெய்லியும் போஸ்ட் போட்டுட்டே இருக்கக்குள்ள, டெய்லியும் அது வந்து ஏதாவது புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம கனெக்ஷன்ல இருக்கிறவங்க, மியூச்சுவல் கனெக்ஷன்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கும் அது சஜஷன் போகும். இந்த ஐடி இருக்கு அப்படிங்கிறது போகும். அப்ப அவங்க கனெக்ட் பண்ணுவாங்க. இது ஒரு விஷயம். ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ரொஃபைல், போஸ்ட்டு, இது ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் ஆல்ரெடி 1 ஹவர் முடிஞ்சிருச்சு. 1 ஹவர்ல நம்ம இது எல்லாமே நம்ம சொல்லி முடிச்சாச்சு. இப்போ நான் ஜஸ்ட் குயிக்கா ஒரு 10 மினிட்ஸ்ல நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, நெட்வொர்க் எப்படி பில்ட் பண்றது? ஓகேவா? நெட்வொர்க் எப்படி பில்ட் பண்றது? அப்படிங்கிறத நான் ஜஸ்ட் வந்து நான் சொல்லிடுறேன். சிம்பிளா வந்து சொல்லிடுறேன். நெட்வொர்க் பில்ட் பண்றதுக்கு 1 செகண்ட் அந்த ஷோகேஸ் பண்றேன். ஷோகேஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஓகே. ஸோ இந்த நெட்வொர்க் பில்ட் பண்றதுக்கு ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. டெய்லி என்ன பண்ணுங்க அப்படின்னா, யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் நம்ம கனெக்ட் கொடுக்கலாம். இது நார்மலாக நீங்கள் பண்ணுறது தான். இது தெரிஞ்ச விஷயம். விட்டுடலாம். கனெக்ட் கொடுக்கறது. 2வது வந்து லைக்ஸ் போடுறது. ஓகேவா? இப்போது இந்த நெட்வொர்க் பில்ட் பண்ணுறதுக்கு இன்னொன்று புதுசாக ஒரு என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, நீங்கள் வந்து போஸ்ட் பார்க்குறீங்களே, நம்ம ஜஸ்ட் ஹோமுக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, போஸ்ட் பார்ப்பீங்க. அடுத்தவங்க நிறைய பேர் போஸ்ட் போட்டிருப்பாங்க. அவங்க போஸ்ட்லாம் பார்க்குறீங்க. அப்போது அந்த போஸ்ட் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்குது. அந்த போஸ்ட் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ நான் இந்த போஸ்ட்டில் வந்து ரியாக்ட் சானிடைசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சம் போஸ்ட் வந்து அவர் போட்டிருக்காரு. ஓகேவா? மகேந்திரன் அப்படிங்கிறவங்க போஸ்ட் போட்டிருக்காங்க. இது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? ஓகே, இது கரெக்டாக இருக்கா? அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு ஒரு லைக். ஓகேவா? இந்த போஸ்ட்டுக்கு ஒரு லைக். இந்த போஸ்ட்டுக்கு போயிட்டு ஒரு கமெண்ட். ஓகே, இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. இல்லை ஏதாவது ஒரு கமெண்ட், இது நல்லா இருக்குது, இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஓகே இது இப்படியா, இப்படி வருமா அப்படிங்கிற ஏதாவது ஒரு கமெண்ட்டை நீங்கள் போடணும். ஓகே. ஸோ கமெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா போடணும். இப்போது எனக்கு இது கமெண்ட் போட தெரியல. இப்போ நான் இது கமெண்ட் என்ன போடுறதுன்னு நமக்கு சம்டைம்ஸ் தெரியாது. அப்போ இந்த போஸ்ட் அவங்க கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, சிம்பிளாக இந்த போஸ்ட்டை காப்பி பண்ணுங்கள். போஸ்ட்டை காப்பி பண்ணிட்டு டேரெக்டாக சாட்ஜிபிட்டிக்கு வந்துடுங்க. ஓகேவா? சாட்ஜிபிட்டிக்கு வந்துட்டு இதை நான் இங்கே இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். அந்த போஸ்ட் அவங்க கொடுத்துருப்பாங்களே, அந்த போஸ்ட்டை நான் இங்கே பே பண்ணிடுறேன். இந்த சாட்ஜிபிட்டியில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து நான் இப்போ நார்மலாக இப்படியே கொடுக்குறேன். இது லிங்க்டின்ல என் ஃப்ரெண்டு போஸ்ட் போட்டிருக்காரு. ஃப்ரெண்டுனா யாரும் நமக்கு தெரியாது, சும்மா போட்டிருக்காரு. இதுக்கு நான் என்ன கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன்னா, அது என்ன பண்ணும், ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான கமெண்ட் அது கொடுக்கும். ஒரு எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாவோ இல்லை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கமெண்ட் வந்து கொடுக்கும். அப்போ அந்த கமெண்ட்டை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு போடலாம். ஓகே, இந்த கமெண்ட் நல்லா இருக்கு, ஓகேவா இருக்கு, கரெக்டாக இருக்கு நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அந்த கமெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இதில் போடலாம். இதில் கொடுக்குறதுலாம் மெனி டெவலப்பர் ஃபர்கெட் த ரியாக்ட் எஸ்கேப் கண்டென்ட் பை டிஃபால்ட் பட் யூசிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கமெண்ட் கொடுக்குது. இந்த கமெண்ட் ஓகேவா இருக்கா நம்ம படித்து பார்க்கணும். அப்படியே காப்பி பண்ணி எடுத்து போட்டுறக்கூடாது. படித்து பார்க்கணும். ஓகேவா இருக்குன்னா, ஓகேவா இருக்குது அப்படின்னா அந்த கமெண்ட்டை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இதில் வந்து போட்டுடலாம். அப்போது இதேமாரி நம்ம போஸ்ட்டுக்கெலாம் நம்ம கமெண்ட்டு லைக்கு பண்ணக்குள்ள அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம போஸ்ட்டுக்கு யாராச்சும் லைக் போட்டுருந்தா யார் லைக் போட்டிருக்கான்னு போய் பார்ப்போம். அப்போ என்ன பண்ணுவாங்க, யாரெல்லாம் லைக் போட்டிருக்கா அப்படிங்கிறது பார்ப்போம். ஆல்ரெடி தெரிஞ்சவங்களாக இருந்தால் விட்டுருவாங்க. புதுசாக ஒரு ஆள் லைக் போட்டிருக்காங்களே அப்படிங்கிறப்ப அந்த புதுசாக யார் லைக் போட்டது, யார் நம்ம ப்ரொஃபைலை புதுசாக பார்த்துருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொஃபைல் எடுத்து போடுவாங்க. அப்போ நீங்கள் மேக்ஸிமம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது நீங்கள் நார்மலாக ரெகுலராக நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறது. மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கனெக்ஷன் கொடுக்கக்குள்ள சர்ச் பண்ணணும். HR சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணக்குள்ள உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மேக்ஸிமம் இந்த கம்பெனிஸை ஃபாலோ பண்ணி வச்சுருக்கணும், இந்த HRஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கமெண்ட்டை மேக்ஸிமம் இந்த HRட்ட போயிட்டு நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ நீங்கள் பீப்புள்ஸ் இந்த HRக்கு போயிட்டு HR இன் சென்னைன்னு போட்டு இந்த பீப்புள்ஸ் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் முத்துக்குமரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க்டின் ஐடியை வந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னா, இப்போ இவங்க வந்து ஜஸ்ட் ஏதோ ஒரு ஹெச்ஆராக இருக்காங்க, ரீஜனல் ஹெச்ஆராக இருக்காங்க, ஜஸ்ட் பாண்டிச்சேரியிலே இருக்காங்க. இவங்க என்ன போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறோம். HR இஸ் நாட் ஜஸ்ட் போலீசஸ் அண்ட் பே ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்க வந்து ஏதோ ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. அப்போது இவங்க போட்ட போஸ்ட்டுக்கு போயிட்டு ஒரு லைக் கவுண்ட்டை போட்டுட்டு ஓகே. ஸோ நம்ம வந்து இவங்க போட்ட போஸ்ட்டுக்கு நம்ம அதேமாரி என்ன போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத காப்பி பண்ணி சாட்ஜிபிட்டியில் போட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கமெண்ட்டை கொடுக்குறோம். ஓகேவா? சாட்ஜிபிட்டியில் போய் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கமெண்ட்டை கொடுக்குறோம். அப்போ அந்த கமெண்ட்டை நம்ம கொடுக்கக்குள்ள இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது, இவங்க கனெக்ஷன்லேயே ஃபஸ்ட்டு இல்லை நம்மள்ட்ட. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, புதுசாக நமக்கு யாரோ கனெக்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் அவங்க பார்க்குற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா பார்த்தாங்கன்னா
நம்மளை பற்றின அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கனெக்ஷன்ஸை அதிகமாக ஏற்படுத்தணும். நம்ம இதுமாரி கமெண்ட், அதுவும் ரெக்ரூட்டர்ஸுக்காக போயிட்டு கமெண்ட் கொடுக்கக்குள்ள, கமெண்ட் பண்ணக்குள்ள அவங்க யார் கமெண்ட் பண்ணியிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க அப்படின்னா, ஓகே இந்த ப்ரொஃபைல் வந்து ஜாப்ஸ் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம இதில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னா, ஏதோ ஒரு சான்ஸ் தான் இருக்குது அப்படின்னா அவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு சான்ஸ், அதுதான் 100% தான் கிடையாது. ஏதோ ஒரு சான்ஸ், ஏதோ ஒரு வகையில் நமக்கு கிடைக்கும். அப்போ இதையும் நம்ம பண்ணணும். அப்போ ரெக்ரூட்டர்ஸாக கனெக்ட் கொடுக்கணும், நம்ம வந்து கம்பெனிஸ்க்காக கனெக்ட் கொடுக்கணும். அப்படி நம்ம ரெக்ரூட்டர்ஸ்க்காக நம்ம கனெக்ஷன்ஸ் கொடுக்கக்குள்ள அந்த ரெக்ரூட்டர்ஸ் வந்து மீன்ஸ் இந்த ஹெச்ஆர்ஸ், ரெக்ரூட்டர்ஸ் இல்லை வந்து ஏதாவது கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்குலாம் நம்ம வந்து கனெக்ஷன்ஸ் நிறைய கொடுக்கக்குள்ள, அவங்களோட போஸ்ட்டுக்கெல்லாம் நம்ம கமெண்ட் பண்ணக்குள்ள ரெகுலராக நம்ம கமெண்ட் பண்ணணும். ரெகுலராக நம்ம கமெண்ட் பண்ணுறோம், ரெகுலராக நம்ம லைக் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வந்து பார்ப்பாங்க. யார் நமக்கு ரெகுலராக நம்ம போஸ்ட்டை பார்க்குறாங்களே, ரெகுலராக கமெண்ட் பண்ணுறாங்களே, அப்போ யாருன்னு உள்ளே போய் பார்த்தோன்னா, ஓ இவங்க வந்து ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்களா, ஓகே இப்போ இந்த ஸ்கில்ஸ் இவங்க லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்களா, ஓகே நம்ம கம்பெனிக்கு வந்து இவங்க சூட் ஆவாங்களா என்னன்னு தெரியலையே, என்ன ஸ்கில்ஸ், அப்போ பார்ப்போம், ப்ரொஃபைலை பார்ப்பாங்க. ஓகே இது படிச்சுட்டு இருக்காங்களே, நம்ம ப்ரொஃபைல் நம்ம திடீர்னு கம்பெனிக்கு ஹையர் பண்ணுறோமே, நம்ம ஒரு மெசேஜ் பண்ணி பார்ப்போம், இல்லை காண்டாக்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு காண்டாக்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த டைம்ல உங்களுக்கு வேலை கிடைக்கும், திடீர்னு கிடைக்கும். உங்களுக்கு திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல சேலரி, நல்ல ஹைக், நல்ல சம்பளத்தில், நல்ல கம்பெனியில் திடீர்னு உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சதுன்னா, ஒரு டிசிஎஸ்லையோ இன்ஃபோசிஸ்லையோ யாரோ ஒரு ஹெச்ஆர் திடீர்னு பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க திடீர்னு அவங்க கம்பெனிக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ரெஃபர் பண்ணாங்கன்னா பண்ணலாம், சான்சஸ் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுமாரி ஹெச்ஆர்ஸு, இதுமாரி வந்து ரெக்ரூட்டர்ஸு, இதுமாரி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களாம் நீங்கள் டார்கெட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ வந்து இதுதான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லிங்க்டினை பற்றின இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பண்ணணும். ஜாப் சர்ச் பண்ணுறதும் சேம் லைக் இதேமாரி தான். இதில் வந்து நீங்கள் ஜாப்புக்கு போயிட்டீங்க அப்படின்னா, இதில் போயிட்டு நீங்கள் இன்னும் நிறைய ஜாப்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ நான் வந்து ஜூனியர் டெவலப்பர்னு போகிறேன் அப்படின்னா, இந்த ஜாப் சர்ச் பண்ணுறதுல வந்து நீங்கள் வந்து எந்த கம்பெனி வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த கம்பெனியை சர்ச் பண்ணி, அந்த கம்பெனியோட சைட்டை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி, அந்த கம்பெனியில் போயிட்டு கரியர் பேஜில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாப் வந்து அப்ளை பண்ணணும். இதை பற்றின ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். ஒரு வீடியோ வந்து யூடியூப்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் அதையும் போய் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் நான் வந்து இந்த இடத்துல ஒரு ரிமெம்பர் மட்டும் பண்ணுறேன். ஜாப் நீங்கள் சர்ச் பண்ணக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுமாரி தான். இதில் மேக்ஸிமம் ஜாப் சர்ச் பண்ணுறது வந்து உங்களுக்கு பெருசாக எஃபெக்ட் கிடைக்காது. ப்ரொஃபைலை மேக் பண்ணணும். அவங்களே வந்து உங்களை என்ன பண்ணுவாங்க, காண்டாக்ட் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் ரெஃபரன்ஸ் கேட்கலாம். இதேமாரி ஹெச்ஆர்ஸ்க்காக நீங்கள் கனெக்ஷன்ஸ் கொடுத்து, ரெக்ரூட்டர்ஸ்க்காக கனெக்ஷன்ஸ் கொடுத்து கமெண்ட் பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறது. நீங்கள் வந்து கனெக்ஷன்ஸ் கொடுக்குறீங்க, கனெக்ஷன்ஸ் கொடுக்கக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு நோட் கொடுக்கலாம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஹெச்ஆருக்கு வந்து நான் கனெக்ட் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ வந்து நான் பீப்புளுக்கு போகிறேனே, பீப்புளுக்கு போயிட்டு நான் ஜஸ்ட் வந்து ஒரு கனெக்ட் கொடுக்குறேன் அப்படின்னா, அது என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு நோட்டோட சென்ட் பண்ணும். இப்போ நான் கனெக்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆட் நோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆட் நோட்டுக்கு போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், கனெக்ட் பண்ணலாம். அதாவது ஹாய், ஸோ குட் மார்னிங் இல்லை குட் ஈவினிங் போட்டுட்டு நான் இதுமாரி ஜாப் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த ஸ்கில்ஸ் என்கிட்ட இருக்குது, என் ப்ரொஃபைலை ஜஸ்ட்டு பாருங்கள், என் ப்ரொஃபைல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, என் ஸ்கில்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, உங்கள் கம்பெனியில் ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், எனி டைம் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், என்னோட நம்பர் இதுதான், இமெயில் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை போட்டு நீங்கள் வந்து நோட் போட்டு நீங்கள் கனெக்ட் கொடுத்துறீங்க அப்படின்னா, அந்த நோட்டோட உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கனெக்ஷன் ரெக்வெஸ்ட் வந்து போகும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. ஓகேவா, அந்த டைமில் அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஹையர் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொஃபைல்ஸை மேக் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ரொஃபைலை மேக் பண்ணணும். நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜிஸ், நான் சொன்ன கான்செப்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ப்ரொஃபைலை ஸ்ட்ராங் பண்ணிட்டு போஸ்ட் ரெகுலராக டெய்லி போட்டுட்டு இதேமாரி கமெண்ட்ஸ், லைக்ஸ் போயிட்டு ரெக்ரூட்டர்ஸ்க்காக போயிட்டு பண்ணினீங்க அப்படின்னா, ரெகுலராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆக்ஷன்ஸ், ஒரு லீடு, ஒரு ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரி, கிளியர்? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? புவர் கனெக்ஷன். ஸோ இதுதான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பேசிக்காக லிங்க்டினை பற்றி நம்ம வந்து பார்க்குறது. மேக்ஸிமம் இவ்வளோ தான். இந்த லிங்க்டினை க்ளாடெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி இப்படி தான் நம்ம ப்ரொஃபைல் மேக் பண்ணணும், போஸ்ட் இப்படி தான் ரெகுலராக நம்ம போடணும், இப்படி தான் நம்ம அந்த ஹெச்ஆர்ஸுக்கு வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும், லைக்ஸ் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து நெட்வொர்க்ஸ் வந்து பில்ட் பண்ணணும். மேக்ஸிமம் என்ன பண்ணோம் அப்படின்னா டெய்லி ஏதாவது இதுக்கு நம்ம கனெக்ட் கொடுத்து டெய்லி ஒரு 10 பேருக்கு நம்ம கனெக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஜஸ்ட் 1 மந்த்தில் ஒரு 1K ஃபாலோவர்ஸ் நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். 1K கனெக்ஷன்ஸு ஃபாலோவர்ஸ் நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். ஜஸ்ட் 1 மந்த்லேயே கனெக்ட் கொடுத்துட்டே இருந்தேன் அப்படின்னா, நான் ஜஸ்ட் 1 மந்த்தில் ஒரு 500 கனெக்ஷன்ஸ் வந்து நான் வந்து கொடுத்தேன். சும்மா டெய்லியும் 1 2 அப்படி கொடுக்குறது. நீங்கள் ரெகுலராக ப்ராப்பராக நான் சொன்ன இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் 1.5 மந்த் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 1K ரீச் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ப்ராப்பராக போஸ்ட் போட்டிங்க, ப்ராப்பராக அதை ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா. ஓகே, ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல வேண்டியது. நான் பண்ணக்கூடியது எல்லாமே இதுதான்.
இது வந்து உங்களுக்கு புதுசாக இருந்துச்சா இல்லை ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி அரைச்ச மாதிரி இருந்துச்சா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ப்ராப்பராக இதுமாரி இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஏதாவது சான்சஸ் கிடைக்கும். ஸோ எல்லாருக்குமே எல்லாமே கிளியர் ஆச்சா? ஸோ நான் இது வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸ், இந்த பிபிடி, அப்புறம் இந்த ஒரு சில பிடிஎஃப்லாம் இருக்குது, அதை நான் குரூப்பில் நான் அனுப்புகிறேன். எப்படி ப்ரொஃபைல் மேக் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும், ப்ராம்ப்ட் எப்படி ஏஐக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் என்கிட்ட இருக்குது. நான் அதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா குரூப்பில் வந்து அனுப்புகிறேன். ஓகே, ஸோ எல்லாருக்குமே கிளியரா? ஓகே, டன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, ஏதோ எனக்கு வந்து டவுட் இருக்குது, இதில் ஏதாவது எனக்கு இஷ்யூவாக இருக்குது, எனக்கு வந்து இந்த டாரியில் எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக கேட்கலாம். நான் அதை வந்து தெரிஞ்சுன்னா நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ 10 minutes டவுட் கிளாரிஃபிகேஷன். எனி டவுட்ஸ்? ஐ டோன்ட் அலோவ் சேட்டில் யாரும் சொல்கிறாங்க. டவுட் இருக்கா? இருக்காது? இருக்கணுமே, இல்லாமல் இருக்காதே. ஆனா நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து லிங்க்டின்ல இருக்கேன். அதுல வந்துட்டு ஃபயர் ஸ்கைல பிரைவேட் லிமிடெட் அது என்ன எடுத்து பார்த்துருக்காங்கண்ணே. இப்போ நான் அதுல என்ன பண்ணலாம்? அவங்க வந்து ஃபயர் ஸ்கைல உங்களோட லிங்க்டின்ல பார்த்துருக்காங்களா? ஆமாண்ணே. ஸோ பார்த்துருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் அவங்க யார் பார்த்தவங்களோட ஐடி இருக்கும். ஓகேவா? மேபி நீங்கள் ஒர்க் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க பார்த்துருக்காங்கன்னா ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் போடுங்க. இனிமேல் நான் ஒர்க் தேடிட்டு இருக்கேன், எனக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து காண்டாக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் போட்டுருக்கேன். இல்லை ஒரு கம்பெனியில் வந்து யாராச்சும் வந்து இருக்காங்க, யாராச்சும் வந்து ஹச்ஆர் இருக்காங்க, இல்லைன்னா உங்கள் கம்பெனியில் உங்களால் ரெஃபர் பண்ண முடியுது அப்படின்னா நான் ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு ஜஸ்ட் மெசேஜ் போட்டுருவேன். ஸோ பார்க்குறாங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. கம்பெனி ஹச்ஆர் யாராச்சும் பார்க்குறாங்க அப்படின்னா ஜஸ்ட் அவங்களுக்கு மெசேஜ் போடுவேன். ஓகே, இல்ல வந்து அது கம்பெனிக்குன்னு உள்ளதா இருக்குமா இல்ல வந்துட்டு ஒருத்தவங்களோடதா இருக்குமாண்ணே? இல்லப்பா, இப்போ வந்து அந்த கம்பெனியோட லோகோ இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனியில் உள்ளவங்களா பார்த்துருப்பாங்க. மீன்ஸ் அந்த கம்பெனி யார் இருக்கோ அந்த கம்பெனி பார்த்துருப்போம். இண்டிவிஜுவலாக பர்சன்ஸ் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அது பார்த்தா தான் தெரியும். இதேமாரி யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா பர்சன்ஸாக தான் இருக்கும். கம்பெனியோட லோகோ போட்டுருந்துச்சுன்னா அந்த கம்பெனி தான். மெசேஜ் பண்ண முடிஞ்சதா மெசேஜ் பண்ணி விடுங்க, காசா பண்ணலாம். ஓகேண்ணா. ஆனா இப்ப வெப் டெவலப்பிங்ல வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் யூஸ் பண்ணி அதுல மட்டும் நம்ம போஸ்ட் போட்டா அது ஓகேவாண்ணே? ஓகே தான். இப்போ நீங்க ஃப்ரண்ட் எண்ட் படிக்கிறீங்க, ஃப்ரண்ட் எண்ட்ல ஒரு கான்செப்ட் போஸ்ட் போட போறீங்க அப்படின்னா தாராளமா போடுங்க, ப்ராப்ளம் கிடையாது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, போடலாம். அதை நீங்கள் ப்ராப்பராக வந்து சாட்ஜிபிடியை யூஸ் பண்ணி ப்ராப்பராக ஃபில்டர் அவுட் பண்ணி நான் இந்த கண்டென்ட் இப்போ வந்து ஃப்ரண்ட் எண்டில் நான் வந்து ஒரு ரியாக்டிவில் வந்து நான் ஒரு பேஸ் பண்ணி நான் டீச் பண்ண போகிறேன், லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன்னா அதை நீங்கள் போஸ்ட் போடலாம். அதேமாரி ஆனா ஒரு வெப் டெவலப்பரா ஆகணும் அப்படின்னா எவ்வளவு டைமிங் ஆகுங்க? ஃபுல்லா நம்ம ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் தான் நான் கத்துருக்கேன். இப்ப பேக் எண்ட் டேட்டாபேஸ் இதெல்லாம் கத்துக்கணும்னா எவ்வளவு டைமிங் ஆகும்? வெப் டெவலப்பரா வரணும் அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 3 months கன்சிஸ்டன்சியாக ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படின்னா ஒரு வெப் டெவலப்பராக ஆகலாம். பட் ஆனால் நான் வந்து டீமோட்டிவேட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. வெப் டெவலப்பருக்கு ரொம்ப இந்த வெப் டெவலப்பரு, ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பரு, பேக் எண்ட் டெவலப்பருக்குலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் குறைஞ்சிச்சு. ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ ஹை டிமாண்டு. ஸோ அதனால வெப் டெவலப்மெண்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாங்க, ஃபுல் ஸ்டாக்காக ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்கள் லிங்க்டின்ல இப்போதைக்கு ஐ திங்க் நீங்கள் வெப் டெவலப்பர்னு கொடுத்துருப்பீங்க. இப்போ ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நான் ஸ்டூடெண்ட் தான், தேர்ட் இயர் தான் படிக்கிறீங்க. நீங்கள் உங்கள் லிங்க்டின்ல வெப் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பீங்க. அப்போது தேர்ட் இயர் முடிக்கிறதுக்குள்ள வெப் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் வந்து பேசிக்காக ரியாக்ட், HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட்லாம் படிச்சுட்டு ரியாக்ட்லாம் படித்து முடிச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்து MongoDB, எக்ஸ்பிரஸ் இதுமாரி நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் வந்து படிச்சுட்டு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு மாற்றிருங்க. ஓகேவா? மெயினில் வந்து வெப் டெவலப்பர்னு மெயின் செட் கொண்டு வராதிங்க. வெப் டெவலப்பருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கம்மி. வெப் டெவலப்பர்னா வெறும் வெப்சைட் மட்டும் டெவலப் பண்ணுறோம், ஓகேவா? ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் தான் ஃபுல்லாக டெவலப் பண்ணுறாங்க. வெப்சைட், ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட், டேட்டாபேஸ் எல்லாத்தையுமே டெவலப் பண்ணுறோம். ஆனா இப்பலாம் MS ஆஃபீஸ்க்குலாம் வந்து வேல்யூ இருக்கானே இல்லையா? MS ஆஃபீஸ்லாம் வந்து எக்ஸல் அந்த MS ஆஃபீஸ்ங்கிறது எல்லாருமே தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒன்றாயிடுச்சு. ஓகேவா? எல்லா கம்பெனிஸ்லையுமே எந்த ஒர்க்கு நீங்கள் போனாலும் எக்ஸல் யூஸ் பண்ணணும், வேர்டு யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும், கூகுள் டாக்ஸ் யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதனால MS எக்ஸல் ஒரு ஆடட் ஸ்கில் மட்டும்தான்.
ஒரு அட்வான்டேஜ் மட்டும்தான். அது மட்டுமே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஓகேண்ணா. ஜஸ்ட் நான் 10ல ஒண்ணா நான் அதை கத்து வச்சிருக்கேன்னா உங்களுக்கு ஓகே. ஓகேண்ணா. எம்எஸ் தேங்க்யூண்ணா. எம்எஸ் ஆஃபீஸ் எம்எஸ் ஆஃபீஸ் நீங்க வந்து லிங்க்டின்ல ஸ்கில் செக்ஷன்ல எக்ஸல் வேர்டு நீங்க சும்மா போட்டு வச்சுக்கோங்க. அதெல்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் அடுத்த சிஓஏ முடிச்சதுனால வந்துட்டு நான் அதை அப்லோட் பண்ணியிருக்கேன். சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணேன். ஓகே அப்புறம் கொஞ்சம் இன்டர்ன்ஷிப் வந்து 15 டேஸ் வந்து காலேஜில் போன சொன்னதுனால நான் அதையும் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஓகே ப்ராப்ளம் இல்லை. அப்லோட் பண்ண தப்பு கிடையாது. அப்லோட் பண்ணலாம். ஓ எது வேணாலும் அப்லோட் ஓகே. பண்ணலாம்ப்பா. நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு இது பண்றீங்க, ஒரு அப்லோட் பண்ணுறது தப்பு கிடையாது. பட் உங்களோட ஃபோக்கஸ் வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், ஒரு டேட்டா அனாலிசிஸ்டா, ஒரு டேட்டா சயின்ஸ், ஏஐ டெவலப்பர், அந்த ஃபோக்கஸ் மெயின் கான்செப்ட் இருக்கணும். அப்லோட் பண்ணுறது நீங்கள் எந்த வேணாலும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் கிடையாது. ஓ ஓகேண்ணா. தேங்க்யூ. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வேற ஏதாவது டவுட்? ஓகே டன். ஓகே ஸோ எல்லாருக்குமே எல்லாமே கிளியர் தானே? அதுக்கு இந்த டவுட் எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து ப்ராப்பராக பக்கவா? ஆனால் வேற ஏதாச்சும் டவுட்னா நான் வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கிறேண்ணா. ஓகே டன். ஸோ நம்மளுக்கு லிங்க்டின் சொல்லி மெயில் வருதுல்லண்ணா. மெயில்ல வந்துட்டு நிறைய ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்ட்டுன்னு வருது. அதுல நம்ம போய் அப்ளை பண்ணலாமா ஜாப்லாம்? அது வரும்பா. அது வந்து ஒன்றுக்குமே ஒர்த்து கிடையாது. அது மெயில் நிறைய மெயில் வரும் உங்களுக்கு. டெய்லியும் ஒரு 10 மெயில் 15 மெயில் நிறைய வரும். மெயில் வருதுண்ணா. அதுல போய் நம்ம அப்ளை பண்ணலாமா? ஜஸ்ட் சும்மா ஓப்பன் பண்ணி பாருங்க. அப்ளை அது ஒரு ஒன் ஆஃப் த சான்ஸ் தான். ஓப்பன் பண்ணி பாருங்க. அது வந்து ஓகேவா இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு அப்ளை பண்ணி விடுங்க. அவ்வளோதான். பட் அது வந்து ரொம்ப ஒர்த்து கிடையாது. ஓகேண்ணா ஓகேண்ணா. ஓகே டன். ஸோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக யாருனாலும் கேட்கலாம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் அப்கமிங் இன்னும் சில விஷயங்கள்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அதெல்லாம் நான் குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலுமே ஜாயின் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களுக்கும் சான்சஸ் இருந்தால் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ டவுட் இருக்கிறவங்க தாராளமாக கேட்கலாம். நம்ம அடுத்தடுத்த வெபினார்ஸில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ டவுட் இல்லாதவங்க லீவ் ஆகிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது ஃபியூச்சரில் டவுட் வருதுனாலுமே நான் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இப்போ டவுட் இருந்துச்சு அப்படின்னா வேறு ஏதாவது கான்செப்டில் எதில் இருந்தாலும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக கேட்கலாம். இல்லாதவங்க லீவ் ஆகிக்கலாம். ஜஸ்ட் வந்து முடிஞ்சது அப்படின்னா ஜஸ்ட் ஏதாச்சும் லிங்க்டின்ல வந்து நம்ம வைரா கோடர்ஸை பற்றி இதுமாரி லிங்க்டின் லேர்ன் பண்ணேன், இந்த வெபினார் நடந்துச்சு அப்படிங்கிறது ஜஸ்ட் வந்து ஒரு போஸ்ட் போடுங்க. அது வந்து என்னோட கம்யூனிட்டி இன்னும் ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐ மீன் எல்லாருமே வந்து இப்போ 24 பேர் இருக்கீங்க அப்படின்னா போஸ்ட் போட்டிங்க அப்படின்னா ஹேஷ்டேக்ல வந்து வைரா கோடர்ஸ் அப்படின்னு போஸ்ட் போட்டிங்கன்னா கம்யூனிட்டி இன்னும் ரீச் ஆகிறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் எனக்கு ஒரு இது போட்டிங்கன்னா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸோ லீவ் ஆகிக்கோங்க. டவுட் இருந்து அப்படின்னா கேட்கலாம். ஸோ மற்றவங்க லீவ் ஆகிக்கலாம். தேங்க்யூமா. தேங்க்யூ. தேங்க்யூமா. தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ.